இந்த ஜகத்தில் நாம் அடைந்திருக்கிற இந்த ஜனனம் ரொம்ப அற்புதமானது. இந்த வாழ்வு ஒரு வரம், இந்த பிறவி ஒரு பெருமை. ஆன்மா கொண்ட, அகம் கொண்ட, மனம் கொண்ட, உள்ளம் கொண்ட ஒரு உயிரினமாக நீங்களும் நானும் உருவாயிருக்கிறது ஒரு மாபெரும் தவம். கொண்டாடுறதுக்கு நாம் சமயத்தை, நேரத்தை, சூழ்நிலையை எப்பவுமே உருவாக்கிக்கணும். நாம் உருவாக்கிக்க முடியல, எங்கேயோ எப்படியோ யாராலோ அந்த சூழ்நிலை நமக்கு உருவாகுது அப்படின்னும் போது கண்ட கர்மத்தையெல்லாம் கலைச்சி கொஞ்சம் தூக்கி அப்படி தூரம் போட்டு கொண்டாடிக்கணும், மகிழ்ந்துக்கணும். நீ எவ்வளவு இன்பமாக இல்லாமல் உன்னை நீயே துன்பப்படுத்துகிறியோ அவ்வளவும் உனக்கு நீயே மேலும் மேலும் துன்பத்தை வர வச்சுக்கிறன்னு அர்த்தம். அதனால் கூடுமான வரைக்கும் யாவரோடும் சமாதானமாக இருங்கள். இல்லை, கூடுமான வரைக்கும் உன்னோடு நீ சமாதானமாக இரு, கூடுமான வரைக்கும் உன்னோடு நீ இன்பமாக இரு. ராசாத்தி, ஏம்மா நீ என்ன பண்ணுகிற? விளங்குதுங்களா? நீங்கள் எவ்வளவு கொண்டாடுறீங்களோ, எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறீங்களோ, எவ்வளவு இன்பப்படுத்துக்கிறீங்களோ, இன்பமான சூழ்நிலைகளுக்குள்ளே எவ்வளவு நீங்கள் உங்களை கலந்து கரைந்து பங்கெடுத்துக்கிறீங்களோ அவ்வளவும் இந்த வாழ்வை நீங்கள் வரமாக நினைக்கிறீங்க, புரிஞ்சிருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த ஜனனத்தை நீங்கள் அற்புதமாக பாவிக்கிறீங்கன்னு அர்த்தம். உண்மையாகவே இந்த ஜனனம் எப்படிப்பட்டது தான்? அற்புதமானது தான். ஆனால் நிறைய மனுஷங்க இந்த ஜனனத்தை உணரவே முடியாமல் இருக்கிறாங்க. அதாவது ஏற்றுக்க, அதை புரிஞ்சிக்க மறுத்துட்டாங்க, அல்லது மறந்துட்டாங்க. மறந்து தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த வாழ்வை ஒரு பெரிய சாபமாக நினச்சிட்டு இருக்கிறாங்க. இதை ஒரு வரமாக கொண்டாட தெரியாமல் இருக்கிறாங்க. வாழ்க்கை, பிறப்பு, ஜனனம் இதையே சாபமாக நினைக்கிற ஒருத்தனுடைய வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும், முன்னேற்றம் இருக்கும், பெருக்கம் இருக்கும், நிறைவு இருக்கும், கொண்டாட்டம் இருக்கும், இன்பம் நிறைஞ்சிருக்கும். என்னதான் இருக்கும்? என்னதான் இருக்கும்? சோதனை மேல் சோதனை போதுமடா சுவாமி, வேதனைத்தான் வாழ்க்கை என்றால் தாங்காது பூமி. அப்படிப்பட்ட பாட்டெல்லாம் கேட்கும்போது மனம் தானாக கனெக்ட் ஆகிடும். பார்த்துக்கிறீங்களா? அந்த நேரத்தில் நம்ம நல்லா கூட சந்தோஷமாக கூட இருந்திருப்போம். ஆனால் அந்த பாட்டை கேட்டோன்னே நம்ம தானே என்ன ஆகிடுவோம்? நெருக்கமாகிடுவோம். நெருக்கமாகி என்னமோ நல்லா இருந்த நம்ம வாழ்க்கையில் அவன் சோதனை வந்த மாதிரி நாமளும் ஃபீல் ஆகிடுவோம். மனிதர்களாகி நாம் இன்பமான சூழ்நிலைகளில் பங்காளிகள் ஆகிறத விட துன்பமான சூழ்நிலைகளில் அதிகமாக பங்காளிகளாக மாறிடுறோம். சந்தோஷப்படுகிறவர்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுங்கள். அழுகிறவர்களோடு சேர்ந்து அழுகிறது நமக்கு ரொம்ப எளிதாக வந்துடும். யாரும் மோட்டிவேஷன் கொடுக்கவே தேவையில்லை. ஆனால் சந்தோஷப்படுறவங்களோடு சேர்ந்து சந்தோஷப்படுனா வராது அது. ஆனால் அது எப்போ நமக்கு வந்துடுதோ, நம்ம உண்மையாகவே வாழ்க்கையின் தவத்தை, அற்புதத்தை, வரத்தை, உன்னதத்தை உணர்ந்துட்டோன்னு பொருள். சரிதானே? இங்கே வருவோம். கடவுளை கண்டவங்க இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் கேள்வி.
ஏற்கனவே இங்கே மனுஷங்களாகி நம்ம எப்படி ஆகிட்டு இருக்கிறோன்னா, கடவுளை கண்டவங்களுக்குன்னு ஒரு வரையறையை நம்ம மனசுக்குள்ளே ஏற்படுத்தி வச்சுருக்கிறோம். ஒரு இலக்கணத்தை வகுத்து வச்சுருக்கிறோம். ஒரு ஒழுங்குமுறையை நம்ம உருவாக்கி வச்சுருக்கிறோம். நீ கடவுளை கண்டுட்டியா, நீ இப்படி இருக்கணும். கடவுளை உணர்ந்துட்டங்கிற, கடவுளை பார்த்துட்டங்கிற, இன்னும் பண கஷ்டத்தில் இருக்கிறியே. பாரு, அம்பானி எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், பில்கேட்ஸ் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், இவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறான், நீ இன்னும் என்ன பண்ணிருக்கிற? அதே வண்டியில் தானே போயின்னுக்கிற, அதே வீட்டில் தானே இருக்கிற. டக்க 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 அப்படியே 10 மாடி ஆயில்ல. இந்த சினிமாவில் ஒரு பாட்டில் அப்படியே ஏழையாக இருக்கிறவங்க ஒரு பஸ் வாங்குவாங்க, அப்படியே டக் டக் டங்கு 2 பஸ் ஆகும், 10 பஸ் ஆகும். அப்படியே ஒரு மில் ஆரம்பிப்பாங்க. அடுத்து 1வது சரணம் முடிகிறதுக்குள்ளவே அவர் வேட்டு சட்டை போட்டு கார்லேருந்து இறங்கி ஓனராக நடந்து வருவார். அந்த பாட்டு முடிகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரி யாரோ அவரை விட இவர் என்ன ஆகிட்டு பாரு, பல மடங்கு பெரிய தொழிலதிபராக, பெரிய பணக்காரா, டக்கடா கடக்கடான்னு ஆகிட்டு பாரு. பார்த்ததில்ல? பார்க்கலாம். இன்னைக்கு போய் சூரிய வம்சம் படம் பாருங்க. சூரிய வம்சம் படம் பார்த்தீங்கன்னா, அப்பா அம்மாவுக்கு விருப்பம் இல்லாமல் தேவயானியை கல்யாணம் பண்ணிக்கின சரத்குமார் மூட்டை தூக்கி நிற்பார். மூட்டை தூக்கி வந்து ஒரு டப்பா டப்பா டப்பான்னு பெரிய முதலாகி மில்லு, ஹாஸ்பிட்டலு, ஸ்கூலு, அது இது ஆரம்பித்து மல்டி மில்லினியர் ஆகிடுவார், பெரிய பணக்காரன் ஆகிடுவார். இதைத்தான் இந்த சமூகம், மனித கூட்டம் கடவுளை உணர்ந்தவங்கிட்ட எதிர்பார்க்குது. நீ கடவுளை உணர்ந்துட்டியா, என்ன எப்படியா இருக்கிற, அதே துணி போடுற, அதே சாப்பாடு சாப்பிட்ற, அதே வண்டி வாகனத்தில் பயணம் போகிற, அதே வீட்டில் குடியிருக்கிற, கடவுளை பார்த்துட்டுனா எப்படியா இருப்ப நீ? இப்போ என்ன எதிர்பார்க்குது இந்த மனித சமூகம், இந்த உலகம் என்ன எதிர்பார்க்குது? கடவுளை உணர்ந்துட்டுவன், கடவுளை பார்த்துட்டுவன் காசு உள்ளவன் ஆயிடணும். சரிதானே? காசு எவன் அதிகமாக கொண்டு இருக்கிறானோ அவன் யாரை பார்த்துட்டுவன்? கடவுளை பார்த்துட்டுவன். அப்போ நீ கடவுளை பார்த்துட்டவங்கிட்ட காசு இருக்கணும்னு எதிர்பார்ப்பு உனக்கு இருந்தா, நீ கடவுளை பார்த்தவனு யாரை நாடி போகலாம்? இன்னைக்கு உலகத்தில் எவன் எல்லாம் காசு உள்ளவனாக இருக்கிறானோ அவனெல்லாம் தேடி போய், எப்பா உங்கள்கிட்ட தான் காசு நிறைய இருக்குது, நிச்சயமாக நீ யாரை பார்த்துருக்கணும்? கடவுளை பார்த்துருக்கணும், எனக்கு கொஞ்சம் காமின்னு அவன்கிட்ட போய் கேட்கலாம். கடவுளை உணர்ந்தவங்க யாருமே இந்த உலகத்துக்கு அந்த உண்மையை எடுத்துரைக்க விரும்பாமையே போயிட்டாங்க. ஒரு பக்கம் விரும்பாமையே போயிட்டாங்க. ஏன்? இந்த மனித சமூகம் எப்படி இருக்குன்றத புரிஞ்சிட்டாங்க. தன்னுடைய வரையறைக்குள்ள அது வச்சு பார்க்க தான் பழகிருக்கு. தன்னுடைய கோணத்துக்குள்ள அடங்கணும், தன்னுடைய புரிதலுக்குள்ள அடங்கணும், தன்னுடைய பார்வைக்குள்ள அடங்கணும், தன்னுடைய வரையறைக்குள்ள அடங்கணும், தன்னுடைய இலக்கணத்துக்குள்ள வரணும். அப்படி வராத ஒன்றை ஒத்துக்க மனுஷங்களுக்கு மனம் இல்லை. இன்னைக்கு நான் ஒரு காம்பவுண்டு சுவரை கட்டிட்டு, இல்லை நான் ஒரு கடிவாளத்தை போட்டுட்டு, இல்லை நான் ஒரு கோணம், ஒரு பார்வையை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே அடங்கிறதுக்கு மட்டும்தான் நான் என்ன போட முடியும்? சரின்னு டிக் போடுவேன். அதுக்குள்ளே அடங்காததுக்கு நான் என்ன தான் போடுவேன்? என்ன போடுவேன்? தவறுன்னு தான் போடுவேன். சரியா? இப்போ நான் கடவுளை உணர்ந்துட்டேன், கடவுளை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீ உணர்ந்துட்டேங்கிறியே, பார்த்துட்டுங்கிறியே, என்னானதை சொல்லு. அது எதுவாக இருந்தாலும் நீ எப்படி உணர்ந்தியோ, எப்படி பார்த்தியோ, பார்த்த பிறகு நீ எப்படி இருக்கிறியோ அது எனக்கு பிரச்சனை இல்லை. நீ பார்த்ததை மட்டும் எனக்கு சொல்லுன்ற ஆவல் இங்கே யாருக்கும் இல்லை. நீ உணர்ந்ததை மட்டும் எனக்கு சொல்லுன்ற ஆவல் இங்கே யாருக்கும் இல்லை. பார்த்ததுனால நீ என்ன ஆன? கேள்வி என்ன? பார்த்ததுனால நீ என்ன ஆன? என்ன ஆகணும்ன்றது தான் இப்போ கேள்வி. என்ன ஆகணும்? ஏன் ஆகணும்? ஏன் இந்த கேள்வி, இந்த தடுமாற்றம் மனுஷங்களுக்கு வருதுன்னா, கடவுளை பார்க்கறத ஒரு மிகப்பெரிய, ஒரு உச்சகட்டமான, ஒரு உயர்வான,
அல்லது வேறு மாதிரியான மனித சமூகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு உன்னத தன்மையில் அதை வச்சு பார்க்க பழகி இருக்கிறாங்க. எளிமையாக இல்லை. அது கடவுளை சந்திக்கிறது, கடவுளை உணர்றது மனுஷங்களுக்கு எப்படி வைக்கப்படல? எளிமையாக வைக்கப்படல. நான் மத்தியானம் சாப்பிட்டேன் தெரியுமா? நீங்களாம் பெரிய ஆச்சரியப்பட போகிறீங்க. மகனே நீ மட்டும் சாப்பிட்ட, நான் குத்தா சாப்பிட்டு வந்தேன்னா அவ்வளோதான். அதுக்கு மிஞ்சி போனா நாங்களாம் கஞ்சி சாப்பிட்டோம், நீ பிரியாணி சாப்பிட்ட, அவ்வளோதான். என்ன அடுத்த வேளை நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். நான் சாப்பிட்டேன், நான் வாழ்ந்து நிற்கிறேன், நான் சாப்பிட்டது எனக்கு ஜீரணமாயிடுச்சு, ஜீரணமானது கக்கா போயிட்டேன், நான் போனேன், நான் வந்தேன், நான் தூங்கினேன், நான் எழுந்தேன், நான் நடக்கிறேன், நான் பேசுகிறேன். இதெல்லாம் ஒரு பெரிய ஆச்சரியமான செயலாக, ஒரு அற்புதமானதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, வியந்து பார்க்கறது இல்லை. ஆனால் கடவுளை சந்திக்கிறது, கடவுளை உணர்றது என்ன வாயிடுது? நமக்கு என்ன வாயிடுது? பெரிய ஆச்சரியமான ஒன்றா மாறிடுது. காலாகாலமாகவே மனித சமூகத்தில் கடவுளை சந்திக்கிறது, கடவுளை உணர்ற ஒரு அனுபவத்தை இந்த மாதிரி தான் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால் என்ன செஞ்சாங்க? கடவுளை உணர்ந்த மனுஷங்க அடுத்தவங்களுக்கு சொல்லவே விரும்பாமல் தன்னோடவே வச்சுட்டு போயிட்டாங்க. ரெண்டாவது தரப்பு, அடுத்த தரப்பு மக்கள் என்ன செஞ்சாங்க? கடவுளை உணர்ந்தவங்க மறைப்பொருளாக எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. ஒன்று உணர்ந்தவங்க உரைக்கவே இல்லை, ரெண்டு உணர்ந்தவங்க மறைப்பொருளாக உணர்த்திட்டு எழுதிட்டு போயிட்டாங்க. தலைமுறைகள் கடந்து கடவுளை தேடுற, கடவுளை உணர நாடுற மனிதர்கள் கடவுள் பெயராலேயே காலாகாலமாக ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள். இந்த ஏமாற்றப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கடவுளை சந்திக்கிறது, கடவுளை உணருது ஒரு பிரம்மாண்டமான காட்சியாக முன்வைக்கப்படுது. ஒரு அசாத்தியமான ஒரு காரியமாகவே அது கண்ணுக்கு மனுஷங்களுக்கு காட்டப்பட்டு வருது காலகாலமாக. அதனால் என்ன நடக்குது? என்ன சொல்லவும் துணிஞ்சாங்க? கடவுளை கண்டவன் ஒருவனும் இல்லை. ஏன்னா கண்டவன் ஒன்று உரைக்கலை, கண்டு உரைத்தவனும் அதை நேரடியாக உரைக்காம மறைமுகமாக உரைச்சிட்டு போனதுனால இந்த சமூகம் உணர தவறி விட்டது. அதனால் என்ன முடிவுக்கே வந்துட்டாங்க? கடவுளை கண்டவர் ஒருவனும் இல்லைன்னு ஆயிட்டாங்க. ஆனால் இயல்பா யதார்த்தமாக நீ தினமும் கடவுளை கண்டுன்னு தான் இருக்கிற. உனக்கு புரிஞ்சாலும் புரியாவிட்டாலும், நீ உணர்ந்தாலும் உணராமல் போனாலும் நீ தினமும் கடவுளை பார்த்துட்டு தான் இருக்கிற. ஆனால் இதுதான் கடவுளை உனக்கு என்ன பண்ண முடியல, உணர்ந்துக்க முடியல. கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கு. இந்த பாடலில் ஒரு பாட்டு, உன்னிலே உள்ளதை உணரணி இல்லை, எண்ணிலா காலம் ஏற்றாய் நீ தொல்லை. உன்னிலே உள்ளதை, உன்னை நீ எது நினைக்கிறியோ அதுவாகவே எது இருக்குதோ அதையே தான் நீ எங்க என்ன பண்ணி இருக்கிற, எங்கேயோ தேடின்னு இருக்கிற, வலை போட்டுன்னு இருக்கிற. அதை நீ உணராமல் இருக்கிற. இதுதான் அது அப்படின்றதா இப்போ தெரியல. இது எங்க இருக்குதோ அங்கதான் எது இருக்குது, அதுவும் இருக்கு. இது எங்க இருக்குதோ அங்கதான் அதுவும் இருக்கு. ஆனா இதுதான் அதுன்னு மட்டும் என்ன செய்ய முடியாம போகுது, உணர முடியாம போகுது. அதுக்கு என்ன காரணம்? அவ்வளவு ஏமாற்றப்பட்டிருக்கிறோம். கடவுளை அவ்வளவு தூரமா நமக்கு காமிச்சிருக்கிறாங்க. கடவுளை சந்திக்கிறது ஒரு தவம் இருந்து முயற்சி செய்து அது ஒரு பெரும் உன்னதமான ஒரு காரியமா, அது யாருக்கோ கோடியில ஒருத்தருக்கு இல்ல, யாருக்குமே எட்டாத ஒண்ணு அப்படின்னு விலக்கி வச்சதுனால முதல் அடிப்படையா மனிதர்கள் மனதிலிருந்து என்னவே நீக்கப்பட்டு விட்டது. நீ கடவுளை பார்க்க முடிகின்ற கருத்தை நீக்கப்பட்டு விட்டது. பார்க்க முடியும், பார்க்கறதுக்கு சாத்தியம் உண்டு அப்படின்றது ஏற்றப்பட்டிருந்தா தானே நாமளும் பார்த்துடலான்னு ஒரு ஆசை வந்திருக்கோம். பார்க்கவே முடியாத நாயிட்டு வரைக்கும் என்ன முயற்சி, என்ன பயிற்சி, என்ன அவசியம், என்ன தேடல் உண்டாக போகுது சொல்லுங்க.
சாத்தியத்தையே என்ன பண்ணிட்டாங்க? முதல்ல ரப்பர் போட்டு அழிச்சிட்டாங்க. நீ சந்திக்க முடியும் என்னும் சாத்தியத்தையே இங்க என்ன செய்து விட்டார்கள்? அழித்து விட்டார்கள். சாத்தியம் அழிக்கப்பட்டதுனால நம்ம எல்லாருக்கும் சாமர்த்தியமே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டோம். நம்மெல்லாம் காட்டுறதுக்கு அவருக்கும் சாமர்த்தியம் இல்லை, பார்க்கறதுக்கு எனக்கும் சாமர்த்தியம் இல்லைன்னு ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு முடிவுக்கு, ஒரு உணர்வுக்கு வந்துடுங்க. நான் இந்த பிறவி எடுத்திருக்கிறேன், மனிதனாக பிறந்திருக்கிறேன், எனக்கு கடவுளை சந்திப்பது சாத்தியம். எத்தனை சதவீதம் சாத்தியம்? எத்தனை சதவீதம் சாத்தியம்? 100% நான் கடவுளை சந்திக்கிறது சாத்தியம். ஐயோ மோசேயே பார்க்கல, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இவரே பார்க்கல, அவரே பார்க்கல, நான் அவரோட பெரிய அப்பாட்டக்கரா? எவர் அப்பாட்டக்கரோ இல்லையோ எனக்கு தெரியாது, நான் அப்பாட்டக்கர்னு எனக்கு நல்லா தெரியும். நீ அப்பாட்டக்கரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் யார் தான்? நான் யார் தான்? அதானே, நான் இல்லை. வரமாட்டீங்களே, வராதே. அந்த அளவுக்கு இருந்தா ஐயோ ஐயோகோ. சரி, நீ என்னதான்? பாத்தியா, ராஜா கைய வச்சா அது ராங்கா போனதில்லை, நான் தாஜா பண்ணி வச்சா அது பேஜார் பண்ணதில்லை, பெருசு என்றாலும் தெரியாதா? ஆவிக்குரிய பாட்டெலாம் பண்ணால் கூட சேர்ந்துக்கணும். சொகுசு எம்பேரடா தரத்த ராஜா கைய வச்சா, கட்ட வண்டி எங்கிட்ட காரா மாறுண்டா. அப்புறம் தெரியல, கட்ட வண்டியா? ஓட்ட வண்டி கைப்பட்டா ஜோரா ஓடுண்டா, சரக்கு இருக்கு பப்பா பப்பா, முறுக்கு இருக்கு பப்பா பப்பா. உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன தெரியணும்? நான் ஒரு யார் தான்? அப்பா டக்கர் தான். சொல்லுங்க சத்தமா, நான் ஒரு அப்பா டக்கரு. ஐயோ, அது கூட நீங்க சந்தோஷமா சொல்லலாம். எப்படி அப்பா டக்கர் இப்படியா சொல்லுவாங்க? நீங்க நான் பப்பர டக்கர் மாதிரி சொல்றீங்களே. சொல்லுங்க, நான் ஒரு அப்பா டக்கரு. ஆமா, நான் அப்பா டக்கர்ன்றதை நீங்க ஒத்துக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க அப்பா டக்கர் நான் ஒத்துக்கணும் அவசியம் இல்லை. எனக்கு கடவுளை சந்திக்கிறது இந்த ஜென்மத்தில் சாத்தியம்தான். சாத்தியங்கிறதுனால தான் இது சாத்தியம்னு சொல்றதுக்காவது ஒருத்தனை உங்களுக்கு முன்னாடி கடவுள் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? ஏற்படுத்தி வச்சிருக்கான். இல்லைன்னா இப்படி ஒரு சத்தமே உன் காது கேட்டு இருக்காது. உனக்கு இந்த ஜென்மத்தில் கடவுளை சந்திக்கிறது சாத்தியம் இல்லைன்னா இது உனக்கு சாத்தியம்ன்ற சத்தமே உன் காதை வந்து எட்டியிருக்காது. இந்த சத்தம் உன் காதை வந்து எட்டுது, சாத்தியம்னு யாரோ எவனோ மண்டை வச்சு, மண்டைக்கு மேலே ஒரு கொண்டை வச்சு வர சொல்கிறேன். ஏன்னா இவ்வளோ காலம் வெறும் மண்டை வச்சு சொல்லி நீங்கள் ஒன்றுமே கேட்கல பாரு. இல்லை, என் அப்பாட்டக்காரனே ஒத்துக்கல பாரு. மண்டைக்கு மேலே கொண்டை வச்சாவது நீங்கள் என் அப்பாட்டக்காரனு ஒத்துக்குவீங்க அப்படின்னா வச்சு நிற்கிறேன். இப்போ மண்டைக்கு மேலே கொண்டை வச்சு நிற்கிறேன். கொண்டைக்கு மேலே கூட எதுனா வைப்பேன் நான். தானே பூவா? பூ கொடுத்தா வைப்பேன்னா நீ வாங்கிட்டு இருந்தா இப்போ சந்தோஷமாக வச்சுருந்துருப்பேன். யாரும் வாங்கினர் இல்லையே. அடுத்த வாரத்துக்கு வரும்போது 2 முழம் 1 முழம் மல்லிகைப்பூ வாங்கினாங்க. காலிஃப்ளவரா? வாங்கிட்டா. பேசுகிற வரைக்கும் மண்டையில் வச்சுக்கிறேன், கீழே போன பிறகு குழம்பாக்கிக்கிறேன். எங்க யார் எழுதி இருந்தாலும் சரி, உனக்கு கடவுளை சந்திக்கிறது, கடவுளை உணர்றது ரொம்ப சாத்தியம். ஆனா நீ தான் ஒரு முடிவுக்கு வந்துக்கணும். என்ன முடிவுக்கு வந்துக்கணும்? கடவுள் உன்னை எப்பவுமே பார்த்துன்னு தான் இருக்கான்.
இறைவன் உன்னை பார்க்காத ஒரு நொடி கூட இல்லை, ஒரு இமை பொழுதும் உன்னை விட்டு விலகிறதே இல்லை. இமை பொழுதும் நீ வேணா உணர மறந்திருக்கலாம், கவனிக்க மறந்திருக்கலாம், கண்காணிக்க மறந்திருக்கலாம், நன்றி சொல்ல மறந்திருக்கலாம், நினைக்க மறந்திருக்கலாம், அவன் பேச்சை கேட்கறதுக்கு மறந்து போயிருக்கலாம், நீ உண்மை என்ன வேணுமா இருக்கலாம். ஆனால் இறைவன் ஒரு இமை பொழுது கூட உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. உன்னை கவனிச்சுட்டே, கண்காணிச்சுட்டே, பார்த்துட்டே, உன் கூட இருந்துட்டே, உனக்குள்ளே இருந்துட்டே, உனக்கானதை எல்லாம் செஞ்சுட்டே, உன்னை பாதுகாத்துட்டே, உன்னை வாழ வச்சுட்டே, உன்னை வளர வச்சுட்டே, உன்னை இருக்க வச்சுட்டே, உன்னை இயங்க வச்சுட்டே, எப்பொழுதும் இறைவன் உன்னில் உனக்காக உன்னை நீயாகவே இருக்க செய்து கொண்டே இருக்கிறான். அந்த கடவுள் என்ன பார்க்கிறது அந்த கடவுளுக்கு சாத்தியம்னா, என்ன கவனிக்கிறது அந்த கடவுளுக்கு சாத்தியம்னா, என்ன கண்காணிக்கிறது அந்த கடவுளுக்கு சாத்தியம்னா, என்ன இருக்க வைக்கிறது அந்த கடவுளுக்கு சாத்தியம்னா, என்ன இயங்க வைக்கிறது அந்த கடவுளுக்கு சாத்தியம்னா, எனக்கு இதெல்லாம் செய்கிற அவனை நான் திரும்பி பார்த்துறதும் என்னதான் சாத்தியம்தான். ஆனால் நீ தான் முடிவுக்கு வரணும். என்னன்னு, உன்னை பார்க்காம நான் முடிய மாட்டேன். நான் இன்னும் உன்னை பார்க்காம நான் முடிய மாட்டேன். உன்னை சந்திக்காம நான் சாக மாட்டேன். என்னை பிறக்க வச்சு, என்னை இருக்க வச்சு, என்னை இயங்க வச்சு, என்னை சிந்திக்க வச்சு, என்னை பேச வச்சு, என்னை வளர வச்சு, என்னை வாழ வச்சு, எனக்கான எல்லாத்தையும் என்னை விட அதிகமாக எனக்குள்ள இருந்து செஞ்சுட்டு இருக்கிற உன்னை பார்க்காத நானே இல்லை, உன்னை சந்திக்காத நானே இல்லை, உன்னை தெரியாத நானே இல்லை அப்படின்ற அளவுக்கு நீ தான் என்ன பண்ணணும், முடிவுக்கு வரணும். உன்னுடைய தனிப்பட்ட ஆர்வம் தான், உன்னுடைய தனிப்பட்ட தேடுதல் தான், உன்னுடைய தனிப்பட்ட தீர்மானம் தான். இது கூட அவசியம் இல்லை. ஆனால் இந்த அவசியத்துக்குள்ள இந்த சமூகம், மதம், சூழ்நிலைகளை நம்ம கொண்டு போய் சேர்த்து வச்சிருக்கு. அவ்வளோ தூரமாக நம்ம போயிட்டோம், பார்க்க முடியாதுன்னு ஆயிட்டோம். இப்போ உன்னுடைய சுய முயற்சி கண்டிப்பாக வேணும். உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. எத்தனை பேர் கேட்டிருக்கேன் இந்த பாட்டு? லிரிக்ஸ் எடுத்து கொடுங்க, பாடலாம். லிரிக்ஸ் எடுத்து கொடுங்க சாமி. லிரிக் எடுங்க, கூகுளில் போட்டு எடுங்க. யாராவது ஒருத்தர் பட்டுன்னு எடுங்க பார்க்கலாம். நல்லா போஸ்ட்லாம் எடுக்கணும் பாப்பா. எடுத்துட்டீங்களா? இவ்வளோ ஸ்லோவாக இருக்கிறீங்களே இந்த காலத்தில். எடுத்துட்டுங்க, எல்லாம் கூட சேர்ந்து பாடுங்க. சூப்பர். இங்கு நீ ஒரு பாதி, நான் ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. இங்கு நீ ஒரு பாதி, இதில் யார் பிரிந்தாலும் வேதனை பாதி. அடுத்து, காட்சிகள் மாறும் காதலின் முன்னே நீயும் நானும் வேறல்ல, உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும். ஐயோ, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல.
ஒரு தெய்வம் இல்லாமல் கோவிலும் இல்லை, ஒரு கோயில் இல்லாமல் தீபமும் இல்லை. நீ அந்த கோயில், நான் அங்கு தீபம். தெய்வத்தின் முன்னே நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும். வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. என் மேனியில் உன்னை பிள்ளையை போலே நான் வாரியணைத்தேன் ஆசையினாலே. நீ தருவாயோ நான் தருவேனோ, யார் தந்த போதும் நீயும் நானும் வேறல்ல. உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல, உன்னை எண்ணாத நெஞ்சும். நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல. இவ்வளோ காதல் உனக்கு கடவுள் மேலே வந்துச்சுன்னு வச்சுக்கா, எவ்வளோ காதல், இவ்வளோ காதல் உனக்கு கடவுள் மேலே வந்துச்சுன்னு வச்சுக்கா, நீ யாரை பார்த்துட முடியும்? காதல் மட்டும் உள்ளே இருந்துச்சுன்னா, ஒரு காதலனுக்கு காதலியை சந்திக்கிறதும் ஒரு காதலிக்கு காதலனை சந்திக்கிறதும் என்ன தடைகள் இருந்தாலும் என்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் யார் தடுத்தாலும் நிறுத்த முடியுமா? காதலை அணை போட்டு தடுக்க முடியுமா? ஏங்க லவ் பண்ணீங்களா இல்லையா எப்போது? காதல்னா என்னன்னா தெரியுமா தெரியாதா? இல்லை சினிமாவில் எது பார்த்துக்கிறீங்களா இல்லையா? நான் யார்கிட்ட தான் பேசுகிறேன்? கடவுளை தான் உணரல, காதலை உணரல. போன வாரமே சொல்லிட்டு நான், காதலும் காமமும் இல்லாமல் எங்கே போக முடியாது, நீங்கள் கடவுள்கிட்ட போக முடியாதுன்னு. இப்போ முதல் படி காதலே தெரியலன்னா அப்புறம் என்னத்தை பேசுறது நான் கடவுளை பற்றி உங்களுக்கு? காதலை அணை போட்டு தடுக்க முடியுமா? ரெண்டு காதலர்கள், பூக்களைத்தான் பறிக்காதீங்க, காதலைத்தான் முறிக்காதீங்க, கண்களும் தான் பார்த்து கொண்டா காதலங்கே ஊற்றெடுக்கும், இதயம் அதை கொடுத்து விட்டா யார் தடுத்து அதுவோ நிற்கும். என்ன ராசா? புரியல. 4-5 MP3 மனப்பாடம் பண்ணுகிறா. கண்களும் தான் பார்த்து கொண்டா காதலங்கே ஊற்றெடுக்கும், இதயம் அதை கொடுத்து விட்டால் யார் தடுத்து அதுவும் நிற்கும். யாரால தடுக்க முடியும்? கடவுள் மேல ஒருத்தனுக்கு காதல் வந்துடுச்சுன்னா, இல்ல கடவுளுடைய காதலை ஒருத்தன் புரிஞ்சுக்கிட்டான்னா, சப்ப பையனை கூட சூப்பர் ஃபிகர் திரும்பி பார்த்துருது. எப்போ எப்போ அவன் காதல் உண்மையானது, அவன் தேடல் உண்மையானது அப்படின்னு உணர்ந்துட்டான். நடக்குதா இல்லையா? எனக்கு நடக்கவே இல்லைன்றீங்களா? ஜானே ஐயோ ஐயோ எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், வாய்ப்பே கிடைக்கல. கிடைக்கிற வேறு தான் அது பேர், கிடைக்கிற வேறு தான் அது பேர் காதல். கிடைச்சிட்டா அதுக்கு பேர் என்ன இல்லை காதல். கிடைச்ச அப்புறம் அதுக்கு அது வேற, கிடைச்ச அப்புறம் அது என்னது வேற.
அதனால் எங்கெல்லாம் உனக்கு காதல் நிறைவேறலையோ கிடைக்கலையோ அங்கே தான் நீ சாக வரைக்கும் எப்படி இருப்ப? சாக வரைக்கும் எப்படி இருப்ப? காதலோடு மட்டுமே இருப்ப. கடவுள் காதல் உனக்கு புரியணும். கடவுளை விட உன்னை அதிகமாக காதலிக்கிறது எது? யாரு? உன் கணவனா, உன் மனைவியா, உன் பிள்ளைங்களா, இல்லை உன் பெற்றோரா, உன் கூட பிறந்தவங்களா, இல்லை உன் முதலாளியா, உன் நண்பனா, உன் தோழியா, உன் தோழனா, யாரு சொல்லுங்க? கடவுளை விட என்னை அதிகமாக காதலிக்கிறது இவங்க அப்படின்னு யாரா ஒருத்தர் காட்டு பார்க்கலாம். காட்ட முடியுமா? இப்போ அந்த கடவுள் காதல் உனக்கு புரிஞ்சிட்டா அந்த காதலனை சந்திக்கிறதுக்கு உன்னை யாருன்னா தடுக்க முடியுமா? எங்க இருந்தா எப்படி இருந்தா நீ சந்திப்ப? வேலை இருக்குது, வேலை இல்லை, ரொம்ப பிஸியா இருக்கிற, கஷ்டமா இருக்குது, காசு இல்லை, அது இருக்குது, இது இல்லை, ஏதாவது தடையா மாறுமா? சொல்லுங்க. பொண்டாட்டி கிட்ட சாக்கு சொல்ற அத்தனை பேரும் காதலி கிட்ட சாக்கு சொல்லியிருப்பானா? லவ் பண்ணும்போது காதலி கிட்ட காசு இல்லைன்னு எவனா சொல்வானா? தலையை அடமானம் வைப்பானோ, இல்லை கிட்னியை வைப்பானோ, இல்லை கண்ணு எங்கன்னா வாடகை கொடுப்பானோ, இல்லை எங்கே போய் எப்படி வேலை செய்வானோ, இல்லை அப்பம் பாய்க்கில் திருடுவானோ, இல்லை ஆத்தா கிட்ட திருடுவானோ, இல்லை ஃப்ரெண்டு கிட்ட கடன் வாங்குவானோ, என்ன செய்வானோ தெரியாது. ஆனால் காதலிக்கு காசு இல்லைன்னு மட்டும் தெரியக்கூடாது. அவள் கேட்டால் என்ன பண்ணிடணும்? உடனே வாங்கி கொடுத்துடணும். இருக்கிற மாதிரியே காமிச்சிக்கணும், நேரத்துக்கு போய் நிற்கணும், எப்பவுமே டிப்டாப்பாக இருக்கணும், கஷ்டத்தை சொல்லவே கூடாது. காதலி கிட்ட என்ன சொல்லக்கூடாது? கஷ்டத்தை சொல்லவே கூடாது. பொண்டாட்டி கிட்ட கஷ்டம் இல்லைன்னு மட்டும் சொல்லவே கூடாது. சரிதானே? பொண்டாட்டிகிட்ட எப்பவுமே என்னதான், என் பிரச்சனை உனக்கு என்ன தெரியும், நான் எவ்வளோ பிரச்சனை இருக்க தெரியுமா, நான் எவ்வளோ சமாளிக்கிறேன் தெரியுமா, பொண்டாட்டி கிட்ட. ஆனால் காதலி கிட்ட அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் ஜாலியாக தான் இருக்கிறேன். எந்தன் சோகம் என்னவென்று சொல்லாமல் ஏங்க ஏங்க அழுகை வந்தது, எந்தன் சோகம் உன்னை தாக்கும் என்றென்னும் போது வந்த அழுகை நின்றது. இது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. புரியுதானே? காதல் கேட்ட என்ன சொல்ல முடியாது? கஷ்டம் சொல்ல முடியாது, சோகம் சொல்ல முடியாது, வேதனை சொல்ல முடியாது. எப்பவுமே என்ன காமிச்சிக்கணும்? பரபரப்பாகவே காமிச்சிக்கணும், பரவசமாகவே காமிச்சிக்கணும். ஆனால் பொண்டாட்டி கிட்ட வேலைக்காகுது. கொஞ்சம் நல்லாகிறமே காமிச்சிட்டா போதும், இருக்கிற நல்லாகிறதே உறிஞ்சிருக்குவா. அதனால் எப்பவுமே தெம்பில்லாத மாதிரியே தான் இருக்கணும். சொம்பி போய் முடியலம்மா, ஆமாம் வேலை நிறையம்மா, ஆமாம் கஷ்டமா, அந்த பையன் எப்படி பண்ணுறான், இந்த பையன் எப்படி பண்ணுறான், என்னம்மா பண்ணுறது, இப்படியே இருந்துக்கணும். அப்போ கூட அவன் சும்மா விட மாட்டான். அவன் என்ன எடுக்கணுமோ என்ன உரியணுமோ உறிஞ்சு தான் தீருவான். சரிதானே? ஏங்க காதல் உள்ளத்தில் கூட கூட எந்த கரையும் உங்களை தடுத்து நிறுத்த முடியாது, எந்த அணை போட்டும் உங்களை தடுத்த முடியாது. கடவுள் காதல் ஒரு மனுஷனுக்கு புரியணும். கடவுள் மேலே ஒரு மனுஷனுக்கு தனிப்பட்ட விதத்தில் காதல் வரணும். காதலுக்கெல்லாம் இங்கே எங்கேயுமே பயிற்சி பள்ளிக்கூடம் நடத்தப்படுறதே இல்லை. சரிதானே? டிஎன்பிஎஸ்சி பரீட்சை எழுத சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும், நீட் தேர்வு எழுத சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும். அந்த மாதிரி காதலிக்க சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் அப்படின்னு ஏன்னா போர்டு போட்டு பயிற்சி கூட நடத்துகிறாங்களா? எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா இது வரைக்கும்? ஆனால் எப்படி வருது? அது எப்படி வருது சாமி? சொல்லு, எப்படி வருது? தானா வருது. பார்த்தியா? தானா வருது. கண்களும் தான் பார்த்து கொண்டா காதல் அங்கே ஊற்று எடுக்கும். எப்படி? அதே சும்மா கூட வராதான், எப்படி எடுக்குமா? அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு வரும், ஊற்றெடுத்து புறப்பட்டு வரும். ஆமாம்,
அணை போட்டு தடுக்கவே முடியாது. சரிதானே லில்லி? தடுக்க முடியும்? தனிப்பட்ட விதத்தில் உனக்கு ஊற்றெடுக்கணும். இறைவன் மீதான பாசம் உனக்கு தனிப்பட்ட விதத்தில் என்ன பண்ணியாகணும்? ஊற்றெடுத்தாகணும். என்ன இந்த காலத்தில் இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு மனுஷனா நீ பிறக்க வச்சிருக்கிறியே, என்ன இப்படியெல்லாம் இருக்க வச்சிருக்கிறியே, என்ன வளரவும் வாழவும் வச்சிருக்கிறியே, நான் எனக்கே செஞ்சிக்க முடியாத எவ்வளவோ வேலைகளை நீ எனக்காக செஞ்சு நிற்கிறியே, நான் என் மேலே எவ்வளோ அன்பாக இருக்கிறனோ அதை விட பல மடங்கு அதிகமாக நீ என் மேலே அன்பாக இருக்கிறியே, என்னை எவ்வளோ பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து நீ என்னை செஞ்சிருப்ப, என்னை எனக்கே பிடிச்சிருக்க, எனக்கே பிடிச்சிருக்க. ஏன் என்னை தாண்டி ஒரு 4 பேருக்கு கூட என்னை பிடிச்சிருக்க. ஒரு பொண்ணோட மனசு எப்போ ரொம்ப கஷ்டப்படும் தெரியுமா? ஒருத்தங்க கூட அவளை திரும்பி பார்க்கலனா என்ன ஆவா சொல்லு? ஒரு பொண்ணு வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி 1 மணி நேரம் உட்காந்து மேக்கப் பண்ணுறா. இந்த நேத்தான் கேள்விப்பட்டேன், 7 மடங்கு பூச்சி மேலே. 1 அப்ளை, 2 அப்ளை, 3 அப்ளை, 4 அப்ளை, 5 அப்ளை, 6 அப்ளை, 7 அப்ளை. அதுக்கு பேர் என்னது? ஃபவுண்டேஷன். என்னமோ 7 கைண்ட் ஆஃப் ஃபவுண்டேஷன் மேக்கப் சிஸ்டம். அவ்வளோ போட்டுன்னு அவ்வளோ அலங்காரம் பண்ணி அப்படியே டக டக டகன்னு ஆட்டின்னு அப்படி வெளியே வந்தால் 4 பேர் என்ன பண்ணோம்? அப்படி ஓரக்கண்ணில் அப்படி இப்படி பார்த்தா தான் உள்ளம் குளிர்ந்து, அப்பா நம்ம பண்ண மேக்கப்புக்கு ஒரு 4 பேர் பார்த்தாண்டா சாமி அப்படின்னு நிம்மதியாக போய் தூங்குவான். ஒருத்தங்க கூட திரும்பி பார்க்கலாம். என்னவா சொல்லுங்கள் அந்த பொண்ணு? சொல்லுங்கள், ஒருத்தங்க கூட பார்க்கலாம் அந்த பொண்ணு என்னவா? வெளியே வரமாட்டாளா? என்னது புரியல? இன்னும் கொஞ்சம் போட்டுன்னு வருவாளா? அதையா, அதுக்கும் அவனை பார்க்கணும்ல. அவனை பார்க்க போட்டா எவனை பார்த்துன்னு போறது? நாலு பேர் ரசிக்கும் போது தான் மகிழ்ச்சி. ஏதோ ஒரு படத்தில் ரொம்ப இந்த டைலாக் சொல்லுவான், உன்னை யாருன்னா சைட் அடிக்கிறீங்களாடி பொண்டாட்டிய? ஆமாங்க அடிக்கிறான். அப்போ பரவாயில்ல, 4 பேர் சைட் அடிக்கிற அளவு தான் நான் பொண்டாட்டி கட்டியிருக்கிறேன். எவனும் திரும்பி பார்க்காத பொண்ணா எப்படி இருக்கும்? உன்னை நீ ரசிக்கிற, உன்னை வேற ஒரு 4 பேர் ரசிக்கிறாங்க. அந்த அளவு தான் இறைவன் என்ன பண்ணியிருக்கான்? செஞ்சிருக்கிறான். எவ்வளோ காதல்! ஒரே பேரானவனா, ஒரே பேரானவளா, ஒத்தையா, தி பெஸ்ட், ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, ஒன்னே ஒன்று, கண்ணே கண்ணு, ஒரே சசிகுமார் தான். அந்த மாதிரி ஸ்ட்ரக்சரு, அந்த மாதிரி மூஞ்சி, அந்த மாதிரி தலை, அந்த மாதிரி வாய்ஸு, அந்த மாதிரி திறன், அந்த மாதிரி பேச்சு, அந்த மாதிரி ஸ்டைலு. இனி ஒரு முறை இந்த பூமி என்ன பண்ண போகிறதில்ல, சந்திக்கவே போகிறதில்ல. முடிஞ்சா நீங்கள கூட இந்த ஒரு சசிகுமாரை ஒரே முறை சைட் அடிச்சிங்க. இல்லை அவரை எவ்வளோ அடிக்க முடியுமோ அந்த பூமியில் என்ன பண்ணிக்கலாம்? சைட் அடிச்சுனா ரசிக்கிறதுங்க. நீங்கள் என்ன தப்பாக நினைக்கிறீங்க? என் புருஷனை நான் கூப்பிட்டு வந்தா இதெல்லாமா சொல்லி கொடுத்து கெடுக்கிறேன். கள்ளங்காப்பிட இல்லாமல் நல்ல புள்ளியாக நாங்கள் பொத்தி பொத்தி வச்சு பார்த்துன்னுக்குறோம். ஒரே முறை தான். நீங்கள் ஒவ்வொருத்தருமே ஒரே பேரான குமாரனா குமாரத்தியா இறைவனால் செய்யப்பட்டிருக்கீங்கன்னா, அன்பு இல்லாமல் நீங்கள் செய்யப்படலை, பாசம் இல்லாமல் நீங்கள் செய்யப்படலை, காதல் இல்லாமல் நீங்கள் கருவாகலை. இறைவனுடைய காதலால் தான் நீங்கள் கருவாகி இருக்கிறீங்க. நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் அப்பா அம்மாவனால நீங்கள் கருவாயிட்டீங்கன்னு நினைக்காதீங்க. உங்கள் அப்பா அம்மாவால் நீங்கள் கருவாகலை, இறைவனின் காதலால் நீங்கள் கருவாகி உள்ளீர்கள். அவனை விட ஒரு பெரிய காதலன், அவனை விட ஒரு பெரிய காதலி உங்களுக்கு கிடைக்கவே மாட்டான். அதை நீங்க ஒரு முறை உணர்ந்துட்டீங்கன்னா இந்த பாட்டு உங்களுக்கு சொந்தம். எந்த பாட்டு? உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல,
உன்னை எண்ணாத நெஞ்சும் நெஞ்சல்ல, நீ சொல்லாத சொல்லும் சொல்லல்ல, நீ இல்லாமல் நானும் நானல்ல, நீ இல்லாம். சந்தோஷத்துலையும் சரி துக்கத்திலையும் சரி, எவ்வளோ பெரிய கூட்டத்தோடு சேர்ந்து எவ்வளோ பெரிய இன்பத்தை கொண்டாடி முடிச்சாலும் உன் மனம் எதுக்காக எங்கிட்டு இருக்கோம்? இந்த காதலனுக்காக எங்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்தில் என்ன பேர் புகழ் நீ சம்பாதிச்சு எவ்வளோ உச்சத்தில் போய் நின்று அதில் நீ அப்படியே மயங்கிருந்தாலும் உன் உள்ள அங்கேயும் இந்த இன்பத்தை தேடும். நீ எங்க யார் கூட என்னவா எப்படி எதை அடைஞ்சு என்னவானாலும் உன்னுடைய உள்ளம் உண்மையாவே உனக்கு ஏங்குதுன்னா அது எதுவா மட்டும்தான் இருக்கும்? இந்த இறைமையின் காதலுக்காக மட்டும்தான் இருக்கும். ஆனா ஒரு சந்திப்பு உனக்கு அதுக்கு என்ன பண்ணி ஆகணும்? ஏற்பட்டாகணும். ஒரே ஒரு சந்திப்பு ஏற்பட்டாகணும். எப்படி? எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதை இந்த சாலை ஓரம் வருவது என்ன மாயம் மாயம், கண் திறந்தவள் பார்க்கும்போது கடவுளை இங்கு நம்பும் மனது. நீங்கள்லாம் அந்த காதல் பாட்டெலாம் கேட்டு ஆஹா, கடவுளை நீங்கள் காதலிச்சிங்கன்னா ஒவ்வொரு பாடலும் உங்களுக்கு என்னவோ தான் இருக்கும்? உயிராக தான் இருக்கும். இறைவனா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும். எப்போவோ வாழ்ந்தது போல, எதையோ மிஸ் பண்ணுறது போல, அது இல்லாமல் இருக்க முடியாதது போல நீங்கள் அதனோடு ஒன்றிணைந்து உறவாடி கலந்து கலிப்பா எப்போவுமே இருக்கக்கூடிய ஒரு நெருக்கம் ஒரே ஒரு சந்திப்பில் உங்களுக்கு உண்டாகும். எத்தனை சந்திப்பு? ஒரே ஒரு சந்திப்பில் உங்களுக்கு உண்டாகும். இது எல்லா மனிதருக்குமானது. உங்களுக்கு வெளியே உங்களை தாண்டி உங்களுக்கு தூரமாக எங்கேயோ மதத்தில், எங்கேயோ வேதத்தில், எங்கேயோ கோயிலில், எங்கேயோ குளத்தில், எங்கேயோ புண்ணிய ஸ்தலத்தில் இல்லையே. உங்களுக்குள்ளே இருக்கிற ஒன்று தானே, உங்களை இருக்க வச்சிருக்கிற ஒன்று தானே, உங்களை உணரவும் நினைக்கவும் பேசவும் வச்சிருக்கிற ஒன்று தானே. அதை சந்திக்கிறதுக்கு நீங்கள் தூரப்பட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன? அதை சந்திக்க சாத்தியம் இல்லைன்ற முடிவுக்கு நீங்கள் வந்துட வேண்டிய அவசியம் என்ன? எனக்கு வெளியே இருக்கிற ஒன்று, எனக்கு வெளியே இருக்கிற ஒன்று, அது கணவனாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், வந்தவங்களாக இருக்கலாம், போனவங்களாக இருக்கலாம், யாராக வேணுமா இருக்கலாம். எனக்கு வெளியே இருக்கிற ஒன்று, என்னை இருக்க செஞ்சவங்களோ, என்னை பிறக்க செஞ்சவங்களோ, என்னை முழுசும் தெரிஞ்சவங்களோ, புரிஞ்சவங்களோ, என்னை போலவே ஒத்துக்கிட்டவங்களோ ஏற்றுக்கிட்டவங்களாவோ இருக்கவே முடியாதே. நான் யாரு, என்னுடைய சிந்தனை என்ன, என்னுடைய உணர்வு என்ன, என்னுடைய ஏக்கம் என்ன, என்னுடைய தேவை என்ன, என்னுடைய குறைவு என்ன, என்னுடைய நிறைவு என்ன, என்னுடைய ஆற்றல் என்ன, என்னுடைய இயலாமை என்ன, அத்தனையும் தெரிஞ்சு பிசிறு தட்டாத ஒரு அன்புல, காதல்ல எனக்குள்ள ஏங்கிட்டு இருக்கிற அந்த ஜீவன், அதை நான் சந்திக்க முடியல. வேற எதை நான் சந்திக்கணும்? அதுக்கு அப்பாற்பட்டு வேற எது எனக்கு? மற்ற எல்லாமே அதுக்கு வெளியே தானே. அது மட்டும்தானே எனக்கு உள்ள. எனக்கு உள்ளன்னு எது மட்டும்தாங்க? சொல்லுங்க, எனக்கு உள்ளன்னு எது மட்டும்தான்? எங்க இருக்கீங்க? எனக்கு உள்ளன்னு எது மட்டும்தான்? அது மட்டும்தான். மற்றது எல்லாமே எங்க தான்? எனக்கு வெளியே தான். எங்க என் உடம்பே எனக்கு வெளியே தாங்க. என் உடம்பே எனக்கு வெளியே தாங்க. இறைவன் மட்டும்தான் எனக்கு உள்ள. என் உடம்பு கூட எனக்கு வெளியே, எனக்கு தூரம் தான். அதை உணர்ந்துக்கங்க. முடிவுக்கு வந்துருங்க. என்ன முடிவுக்கு வந்துருங்க? கடவுளை இந்த ஜென்மத்தில், இந்த பிறவியில் நான் பார்க்க முடியுமா முடியாதா? ஐயோ ஐயோ, நீங்க உன பார்க்குற முடிவில் இல்லை போல் தெரியுது.
பார்க்க முடியும்னா பார்த்துட்டா போச்சு. பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? வேறுக்கு பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? பார்க்க முடியுமா? ஜான் குமார் பார்க்க முடியுமா? லவ் பண்ணால் பார்த்துடலாம், சிக்கலே இல்லை. லவ் மட்டும் போதும், வேற எதுவும் வேணாம். கசிந்துருகும் காதல், மனம் கசிந்து உருகும் காதல். உள்ளம் உருகுதையா முருகா, உள்ளம் உருகுதையா. உருக்கத்தோட உள்ளத்தில் காதலோட நீ கசிந்துருகுனா கடவுள் உன் கண்ணு முன்னாடி தான் நிற்கிறான். உன்னால் அதை சந்திக்க முடியும். உன் கண்ணில் பார்க்கறதுக்கு தடையாக இருக்கிற களிம்பு தேவையில்லாத எல்லாம் அகன்று தானாகவே நீங்கி போயிடும். சரியா? கண்ணீர், கண்களில் கண்ணீர் வர்றது நல்லதா கெட்டதா? கண்களில் கண்ணீர் வர்றது நல்லதா கெட்டதா? ஏன் நல்லது? கண்ணில் தண்ணி வர்றது ஏன்? அவ்வளோதான், தேவையில்லாதெல்லாம் வெளியேறிடும். சரியா? கண்ணீர் மல்க கசுந்துருகி காதலால் நீங்கள் அவதிப்படும் போது கடவுள் உங்களுக்கு காட்சி அளிக்காமல் இருக்கவே முடியாது. ஆனால் நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு வந்துடணும், கடவுளை பார்க்க முடியாது கடவுளை அப்படிங்கலாம் சும்மா கதை. யாரும் பார்க்கல அப்படின்றதெல்லாம் சும்மா கதை. கடவுளை பார்க்க முடியும், கடவுளை உணர முடியும், கடவுளை நான் தொட முடியும், கடவுளை நான் அனுபவிச்சுக்க முடியும், கடவுளை நான் அடைய முடியும். கடவுள் எனக்கு தான். கடவுளுக்கு முன்னாடி நான் ஒரு பெரிய அப்பாட்டக்கர் தான். கடவுள் என்ன தான் சிறப்பாக செஞ்சிருக்கான். கடவுள் என்ன ஒரே பேரானவனா செஞ்சிருக்கிறான். எனக்கு நல்லா தெரியும், நீங்க யாரும் என்ன கொண்டாட மாட்டீங்க, கொண்டாட முடியாது. ஆனா நான் என்ன கொண்டாடாமலாம் இருக்க முடியாது. நீங்க இருக்க மாட்டீங்க, நானும் இல்லாம இருக்கணுமா என்ன? எனக்கு கடவுள் என்ன எவ்வளவு சிறப்பானவனா இருக்க வச்சிருக்கிறான், விசேஷமானவனா இருக்க வச்சிருக்கிறான். என்ன போல இன்னொன்னு கடவுள் என்ன செய்வே இல்லை, டிசைன் பண்ணவே இல்லை. தேவனால் கூடாத காரியங்களை எதுவும் ஒண்ணு என்ன போல இன்னொன்னு செய்ய முடியாதது. என்ன போல இன்னொன்னு செய்ய முடியாதது தேவனால கூடாத காரியத்தில் ஒண்ணுதான். அவ்வளவு சிறப்பான செய்யப்பட்டிருக்கிற. அப்புறம் நீ சந்திக்காம வேற யார் அவனை சந்திக்கிறது? உனக்கு இல்லைன்னா வேற யாருக்கு? பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், இறந்த பிறகும் நிரந்தரமா உன்னுடைய காதலன் யார் தான்? கடவுள் தான் உன்னுடைய காதலன். எது தெரியாது? எது தெரியாது? எந்த உறவுகிட்டையாவது இந்த பூமியில ஒளிவு மறைவு இல்லாம மொத்தமா நீங்க அப்படியே திறந்து அம்மனமா காமிக்க முடியும் நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். பொண்டாட்டி கிட்ட சிலது மறைக்கணும், பிள்ளைங்க கிட்ட சிலது மறைக்கணும், பெத்தவங்க கிட்ட சிலது மறைக்கணும், கூட பிறந்தவங்க கிட்ட சிலது மறைக்கணும், பழகிற மனிதர்கிட்ட சிலது மறைக்கணும். அப்படியே இப்படி தான் நான் காமிச்சா ஒத்துக்கிற தாங்கிக்கிற உலகமாவது இருக்குது? யாருக்காவது யாரையாவது தாங்கிக்க முடியுமா? உங்களெல்லாம் நான் ஏன் பொறுத்துக்கிறேன், தாங்கிக்கிறேன், நேசிக்கிறேன்? நீங்கள்லாம் ஏன் என்னை பொறுத்துக்கிறீங்க, தாங்கிக்கிறீங்க, நேசிக்கிறீங்க? உங்களுக்கு முன்னாடி எதுவோ அது மட்டும் நான் காமிக்கிறேன். உங்களால் எது தாங்கிக்க முடியுமோ அது மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். எது உங்களால் ஒத்துக்க முடியுமோ அதுவாக மட்டும் நான் உங்க முன்னாடி இருக்கிறேன். அதனால நீங்க என்ன பண்றீங்க? என்ன ஒத்துக்கிறீங்க. நான் இதுதான் நான் மொத்தமாக காமிச்சேன், நீங்க என்ன ஆவீங்க? செதறி ஓடி போயிடுவீங்க. சொல்லாதே யாரும் கேட்டா எல்லோரும் தாங்க மாட்டார். என்ன பண்ண மாட்டாங்க? தாங்க மாட்டாங்கயா. அவுத்து காமிச்சா தாங்க மாட்டாங்க. ஆனா என்னை தாங்கிக்கிற ஒருத்தன் எனக்குள்ளவே இருக்கிறான். என்ன யாருன்னு தெரியும், நான் என்னன்னு தெரியும்,
என் சிந்தனை என்னன்னு தெரியும், என் செயல் என்னன்னு தெரியும், அத்தனையும் தாங்கிக்கிறான். அதிர்ச்சி இல்லை, ஆச்சரியமும் இல்லை அவனுக்கு. ஏன்னா அவனுக்கு தெரியும் நான் இப்படிதானு, நான் இதுதானு. உன்னை போலவே நீயாவே உன்னை ஒத்துக்கிட்டு உன் கூட ஒத்துழைச்சி இருக்கிற ஒரே ஜீவன் என்னதான்? உன் கடவுள், உன்னுடைய உயிர், உன்னுடைய இறைவன். உன்னை ஒத்துக்கிட்டவன், உன்னை ஏத்துக்கிட்டவன், உன்னை உணர்ந்துக்கிட்டவன், அதுக்கு ஒத்துழைப்பும் கொடுக்கிறவன். என்னங்க ஏங்க நீங்க என்னங்க இப்படி இருக்கிறீங்க, இப்படி பண்ணுங்க, ஏங்க அவங்கள பாருங்க, அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க, நீங்க மட்டும் எங்க இப்படி இருக்கிறீங்க, ஊன்னு உருக்கி உருக்கி பேசுற பண்ண விட பார்த்திராத ஒரு பகுதியை உன்ட்ட பார்த்துட்டாங்கன்னா அப்படியே பலாக்குன்னு மலாக்கு வச்சுக்குவா. ஐயோயோயோ இந்த ஆளு நான் என்னானோ நினைச்சேன், ஏதோன்னு நினைச்சேன், இப்படின்னு நினைச்சேன், அப்படின்னு நினைச்சேன், கடைசியில் இப்படிப்பட்டவனை ஏமாத்தி என்ன பண்ணிட்டுக்கிறான், பேருங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டுக்கிறான். ஸ்டேஜில் மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் தேவ தூதர் தானே. மேடையில் ஏறி பிரசங்கம் பண்ணும்போது எல்லாரும் யார் தான்? தேவ தூதர் தான். தேவ தூதரை நினச்சி கல்யாணம் பண்ணி போயிட்டு வீட்டில் போனால் சாத்தானா தெரியும். ஆக மாட்டோமா, சாத்தானா மாறுவோம். அதிர்ச்சி, ஐயோயோ இந்த ஆளை நம்பி ஏமாந்துட்டுமே. ஒரு ஜீவன் உனக்காக 24 மணி நேரமும் துடிச்சிட்டு இருக்கு. ஒரு ஜீவன் உன்னை அப்படியே நீ இருக்கிறபடியே ஒத்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஜீவன் உனக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கு, உனக்காகவே செயல்பட்டு இருக்கு, உனக்காகவே செய்துட்டு இருக்கு. அந்த ஜீவனை சந்திக்கிறதுக்கு உனக்கு ஏன் தயக்கம்? அந்த ஜீவனை சந்திக்க முடியாதுன்னு எப்படி நீ முடிவு பண்ணிட்ட? அந்த ஜீவனை சந்திக்காம உன் வாழ்க்கையை நீ எப்படி வாழ்ந்துட முடியும்னு நினைச்சிட்ட? கடவுளை நான் சந்திப்பது சாத்தியம். கடவுளே என்னுடைய முதன்மையான காதலி, இறுதியான காதலியும். முதன்மை காதலியும் அவதான், இறுதி காதலியும் அவதான். முதன்மை காதலனும் அவதான், அவன்தான். இறுதி காதலனும் அவன்தான். என்றென்றும் நிரந்தர காதலன். நிறைய பேர் நிரந்தர முதலமைச்சர், நிரந்தர பிரதம மந்திரி, நிரந்தர கழக செயலாளர், நிரந்தர பொது செயலாளர் சொல்லின்னு இருக்காங்களே. நோ நோ நோ, ஒரே ஒரு நிரந்தர காதலன், காதலி யார் மட்டும்தான்? கடவுள் மட்டும்தான். நீ அதை சந்திக்க முடியும். அடுத்து யோவானை பற்றி எழுதியிருக்கிறாங்க. சில விஷயம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நீ மேசியாவா? இல்லை. நீ கிறிஸ்துவா? இல்லை. நீ தீர்க்கதரிசியா? இல்லை. அப்போ நீ யாரு? நான் வனாந்தரத்தில் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். நான் அவருடைய பாதரட்சியின் செருப்பினுடைய வார கூட அவிழ்க்கிறதுக்கு நான் பாத்திரன் இல்லை. அவர் எனக்கு நான் அவருக்கு முன்ன வந்திருந்தோம், அவருக்கு நான் சின்னவன் தான். அவர் எனக்கு பின்னால் வந்தாலும் அவர் யார் தான்? எனக்கு பெரியவர் தான் அப்படின்னு ஒரு யோவான் ஸ்நானகன், அவருக்கு மறுபேர் என்னது? யோவான் ஸ்நானகன். ஏன்னா ஸ்நானம் யூத மதத்தில் ஞான ஸ்நானம் அப்படிங்கிற ஒரு சடங்கு அவர் மூலமாக நிறைவேற்றப்பட்டதுனால, அல்லது தொடங்கப்பட்டதுனால ஸ்நானகன் அப்படின்ற பேர் அவருக்கு சேர்த்து வழங்கப்படுது. இந்த யோவான் பெண்களில் பிறந்தவங்களில் யோவானை விட மேன்மையானவன், பெரியவன் இல்லைனோ யோவானை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஆனால் யோவான்கிட்ட நம்ம படிச்சுக்க வேண்டிய சில பாடங்கள் இருக்குது. அதில் முதன்மையான பாடம் என்னென்னா, யோவானை போல் வாழக்கூடாதுங்கிறது தான். யோவானை போல வாழக்கூடாது என்பது தான். தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு நிறைவாக வாழாத மனிதனுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டே யார் தான்? யோவான் தான். தான் யார் என்று தனக்குள் தானே உறுதிப்படாத மனுஷனும் யார் தான்? யோவான் தான். தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு தானே நிறைவாக வாழாதவன், தனக்குள்ள தான் யாருங்கிற உறுதிக்கு, முடிவுக்கு, இறுதி வரைக்கும் வராதவன், அடுத்தவன் வாழ்க்கைக்கெல்லாம் வழிகாட்டி ஆனா தன்னுடைய வாழ்க்கைக்கு இருள். சமூகம் காலாகாலமா யாரை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, வாழாதவனை நோக்கியே போயிட்டு இருக்கு. சமூகம், மனிதர்கள்
வாழ்க்கையை கற்றுக்கொள்வதற்கு யாரை நோக்கி போகிறார்கள்? வாழாதவர்களை நோக்கி போகிறார்கள். யோவான் வாழ்ந்த மனிதனா வாழாத மனிதனா? வாழ்ந்த போதும் வாழாத மனிதன், ஆகவே வாழாமலே போன மனிதன். வாழ்ந்த போது வாழாத மனிதன், ஆகவே வாழாமலே போன மனிதன். ஒரு கல்யாணம் பண்ணல, ஒரு காட்சி பண்ணல, என்ன ஜானே, ஒரு குழந்தை குட்டியை பெற்றுக்கல, ஒரு குடும்பத்தை ஆக்கல. இந்த பூமியில யோவான் செஞ்ச ஆக்கம் என்ன? எங்க நம்மளாம் மனிதர்கள், ஆறறிவு உயிரினம், கடவுள் சாயல், கடவுளின் குமாரன் குமாரத்திகள். எதுக்காக பிறந்திருக்கிறோம் இந்த பூமியில? ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யறதுக்காக பிறந்திருக்கிறோம். ஒரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து ஒரு புள்ள பெற்றுக்கிறது ஆக்கமா அழிவா? ஆக்கம். அந்த ஆக்கம் வரணும்னா அங்க என்ன இருக்கணும்? ஒரு புருஷன் பொண்டாட்டி ஆக்கம், குழந்தை என்கிற ஆக்கம் செய்யணும்னா அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? ஊக்கம் இருக்கணும். உறவு தான் புருஷன் பொண்டாட்டின்னு ஆகி போச்சியா? உறவு தான் என்ன ஆயிடுச்சு? புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. அந்த புருஷன் பொண்டாட்டி ஆக்க ஒரு குழந்தைங்கிற ஆக்கத்தை வெளிக்கொண்டு வரணும்னா ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன இருக்கணும்? ஊக்கம் இருக்கணும். ஊக்கம் இல்லாவிட்டா அங்கே என்ன கிடையாது? ஆக்கம் கிடையாது. அப்போ இங்கே மனிதர்கள் பல பேர் எந்த ஒரு ஆக்கமும் இந்த பூமியில் செய்யாமல் போயிடுறாங்க. வந்த ஏதோ 4 பேருக்கு 4 சொன்ன வாழ்ந்த போயிட்டுன்னு போயிடுறாங்க. அவங்களால எந்த ஆக்கமும் இந்த பூமியில் கொண்டு வரப்படல. ஏன்னா வாழ்க்கையை வாழ்வதற்கான ஊக்கம் இழந்தவர்கள். துறவிகள் எல்லாம் யாரு? துறவிகள், சன்னியாசிகள், சாமியார்கள், இவங்கெல்லாம் யாரு? ஆக்கம் செய்வதற்கான ஊக்கமற்றவர்கள். சரியா? இயல்பா மனிதர்களாக நம்ம பிறந்து இறைவன் நாம் செய்யும்படி நமக்கு பணித்த இந்த ஆக்கங்களை செய்வதையே தவிர்த்து அதற்கான ஊக்கமே இல்லாமல் போயிட்டவன் போய் அப்படி ஓடி போனவங்கள, காட்டுக்கு போனவங்கள, மலைக்கு போனவங்கள, குகைகளுக்கு போனவங்கள, காணாமல் போனவங்கள, சமூகத்தை விட்டு விலகி போனவங்கள பெருசாக வச்சு சாமியா, தீர்க்கதரிசியா, மகான்களா, குருக்களா, ஞானிகளா, யோகிகளா, சித்தர்களா, பெரியவங்களா கொண்டாடுற மனநிலைக்கு எல்லாரும் வந்துருக்கிறோம். யாரு? நாம தான், மனுஷங்க தான். ஒரு கல்யாணத்தை பண்ணி 2 பிள்ளைங்களை பெற்று 3 பிள்ளைங்களை பெற்று 4 பிள்ளைங்களை பெற்று அதுங்களை பொறுப்பாக வளர்த்து அதுங்களை ஆளாக்கி அதுங்களை மனுஷனாக்கி அதுங்களை படிக்க வச்சு சோறு போட்டு வாழ்க்கை கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுங்க பெற்றெடுத்த பேரம்பேத்தையும் பார்த்து அதுங்களுக்கும் செய்ய வேண்டியதை செஞ்சு இருக்கக்கூடிய மனுஷங்களை என்னாக்கிட்டோம்? சாமானிய மனுஷங்க. அவங்களாம் யாரு? சாமானிய மனுஷங்க, சாதாரண மனுஷங்க. ஆனால் கல்யாண காட்சி பண்ணாமல் காட்டுக்கு ஓடி போனவங்க என்ன ஆயிடுறாங்க? என்ன ஆயிடுறாங்க? இந்த தலைமுறையில் தலைக்கீழாக திரும்புறீங்க. எப்படி திரும்புறீங்க? தலைக்கீழாக திரும்புறீங்க. கல்யாணம் பண்ணி காட்சி பண்ணி குழந்தை குட்டிங்களை பெற்று பொறுப்பாக வளர்த்துனவங்க தான் இங்கே யாரு? மகான். நீ மகானா இல்லையா? நான் மகானா இல்லையா? நீங்க மகானா இல்லையா? கல்யாணம் பண்ணாதவன் எப்படி மகானாவான்? எங்கேயோ பிறந்து வளர்ந்த ஒரு பொம்பளையை கூட்டினது வச்சுன்னு அவ கூட கொடுத்து நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? இல்லை எங்கேயோ பிறந்து வந்த ஒரு ஆம்பளையை வச்சுன்னு அவங்க கூட கொடுத்து நடத்துறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா இல்லையா உங்களுக்கு? காட்டில் போய் வாழ்வது சுலபமா? கட்டிக்கிட்ட பொண்டாட்டி புருஷங்கிட்ட வாழ்வது சுலபமா? எது சுலபங்க? கட்டிக்கணும் தானே நீங்கள்லாம் ஜானே? சண்டைக்காரியான மனைவியோட வீட்டுக்குள் குடியிருப்பதை பார்க்கலாம் கூரையின் மேல் இருப்பது நலம். அனுபவிச்சுங்க தானே, சொல்லுங்களா? அனுபவிக்கல நீங்களா? ராசா அனுபவிக்கல?
அப்படியே பிச்சுன்னு போயிடலாமான்னா கதி விட்ட படுற பாடு. வீட்டுக்கு போனால் கொஞ்ச நேரம் நிம்மதியாக விடமான்னுக்கிறான். இந்த ஆம்பளை எப்போ பாரு நைய 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 நையன்னு உயிரை எடுக்கிறான், தாலியை அறுக்கிறான். சண்டால பாவி, இவனை கட்டிக்கின்னா படுற பாடு இருக்குது. யாருங்க மகானுங்க, யாருங்க பெரியவன், யாருங்க இங்க தீர்க்கதரிசி, யாருங்க இங்க சாமியாரு, யாருங்க இங்க சக்தி படைச்சவன், யாருங்க இங்க புனிதமானவன், யாருங்க இங்க பெரியவன்? ஆக்கப்பூர்வமான செயல்களோடு ஊக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்களே இங்கு புனிதமானவர்கள். ஊக்கம் இழந்து ஆக்கங்கள் எதுவும் செய்யாமல் காடுகளிலே மலைகளிலே போய் சன்னியாசிகளாய் திரிகிற யாரும் என்ன கிடையாதுங்க, பெரிய மனிதர்கள் கிடையாது. யோவானுடைய பிரச்சனை என்னன்னு பாருங்க. தன்னையும் தான் யார் என்று முழுமையாக உணர்ந்து கொள்ளவில்லை. அடுத்தவன் பிரச்சனை, அடுத்தவன் குற்றம் எல்லாம் பெருசா கண்ணுக்கு தெரியுது. வாழ்கிற மனிதன் தன்னைத்தானே கவனிக்கிறான். வாழா வெட்டியா இருக்கிறவன் எப்பவுமே அடுத்தவங்களே கவனிச்சு நிற்கிறான். என் குற்றம், என் குறை, என் நிறை, என் வாழ்வு எப்போது எனக்கு தெரிகிறதோ அப்பொழுதுதான் நான் என்னுடைய வாழ்வை எனக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்ற அர்த்தம். அடுத்தவங்க குறை, அடுத்தவங்க குற்றம், அடுத்தவங்களது எனக்கு எப்போ பெருசா தெரியுதோ அப்போ நான் வாழலைன்னு அர்த்தம். அடுத்தவங்க குறை என் மனசுக்கு பெருசா தெரியும் போதெல்லாம் அங்க நான் என்ன ஆயிட்டேன், வாழாம செத்து போயிட்டேன்னு அர்த்தம். நான் செத்ததுனால தான் அங்க யார் தெரிறாங்க, எனக்குள்ள வேற யாரோ தெரிறாங்க. வேற யாரோ ஒருத்தருடைய குறை, வேற யாரோ ஒருத்தருடைய குற்றம், வேற யாரோ ஒருத்தருடைய செயல் எனக்கு பெருசா தெரிதுன்னு போது அங்க யார் இல்லை, நான் இல்லை, நான் செத்துட்டேன். அதனால அங்க யார் தெரியுறாங்க, அவங்க தெரியுறாங்க. நான் இருந்தா யார் தெரிய மாட்டாங்க, அடுத்தவங்க தெரிய மாட்டாங்களே. ஏரோது அவனுடைய அண்ணன் மனைவியை வச்சுக்கிறது பெரிய குற்றமாயிடுச்சு. அவ சம்மதம் இல்லாம அவன் வச்சிருந்தான். இது யாரோட பிரச்சனை? என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ சொல்லுங்க, என்னதான் உங்களுக்கு பிரச்சனை இப்போ? என்ன பிரச்சனை? ஏரோது அவங்க அண்ணன் முண்டாட்டி வச்சுக்கிட்டு யாரோட பிரச்சனை? அது அவனோட பிரச்சனை. அவ சம்மதிக்காமையா அவன் வச்சுனுப்பான். சரி, இவன் பிறந்த சமூகம் இருக்குல்ல, யாரு? யோவான் பிறந்த சமூகம் இருக்குல்ல. இவன் சமூகத்தில், இவங்க வம்சத்தில், இவங்க பரம்பரையில் இவங்க ராஜாக்கள் எத்தனை வச்சிருந்தவங்க? உலகத்துல யாரு? அந்த ஜாதியில, அந்த வம்சத்துல உனக்கு தெரியக்கூடிய குற்றங்களின் அளவு என்ன பண்ணிடும், குறைஞ்சிரும், ரொம்ப குறைஞ்சிரும். எதுலையுமே என்ன முடிவுக்கு வந்துருவ, எனக்கு தெரியாது, அது அவங்க வாழ்க்கை, ஏன் அப்படி செய்யறாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும், நான் அதை தீர்மானிக்க முடியாதுன்னு ஆயிடுவேன். அப்படி நீ வாழலன்னு வச்சுக்க, சீக்கிரமா யூ பிகம் ஏ ஜட்ஜ். நீ என்ன ஆயிடுவ, சீக்கிரமா ஒரு நியாயாதிபதி ஆயிடுவ. அவன் அது பண்ற தப்பு, இவன் இது பண்ற தப்பு, நீ இது செய்து தப்பு, நான் அது செய்து தப்பு, அங்க அது போன்ற தப்பு, இங்க இது போன்ற தப்பு, எனக்கு இது தப்பா படுது, உனக்கு தப்பா படுதுன்னு எல்லாமே உனக்கு எப்படி தான் படும்? எல்லாமே உனக்கு எப்படி படும்? நீ வாழ்ந்தேனா, நீ உன் வாழ்க்கைய மகிழ்ச்சியா நிறைவா வாழ்ந்துட்டு இருந்தா உனக்கு இந்த சமூகத்துல தப்பு குறைவா தெரியும். அப்படியே தப்பு தெரிஞ்சாலும் நீ என்ன செய்ய மாட்ட, என்ன செய்ய மாட்ட, தீர்ப்பு எழுத மாட்ட. நல்லா உன் வாழ்க்கையை நீ சோதிச்சுக்கோ. தீர்ப்பு எழுதக்கூடிய மனநிலையில் நீ இருந்தியனா நீ வாழலன்னு அர்த்தம். ஏசு ரொம்ப அழகா சொன்னாரு, மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள், ஏனென்றால் நீங்கள் குற்றவாளிகள் ஆகாத படிக்கு மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே உங்களுக்கு தீர்க்கப்படும், மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கு என்ன செய்யப்படும், அளக்கப்படும். யூ ஆர் நாட் த ஜட்ஜ். நீங்க நீதிபதி இல்லை. யாருடைய வாழ்க்கைக்கு மேலேயும் நீங்க நீதிபதி இல்லை.
நீங்க யாரையும் இது தப்பு இது சரின்னு தீர்மானிக்கிற தீர்ப்பிடுகிற இடத்துல நீங்க வைக்கப்படல. அவசரப்பட்டு தீர்ப்பு வழங்காதீங்க. டோன்ட் ஜட்ஜ் எனிஒன். யாரையும் தீர்ப்பிடாதீங்க. யோவானுடைய பிரச்சனை என்ன? தான் வாழல. வாழ்க்கைனா தனக்கு என்னன்னே தெரியாது. தான் மகிழ்ச்சியா இல்லை, தான் நிறைவா இல்லை, தான் முழுமை அடையல, தன்னைத்தானே யாருன்னு அறிஞ்சு தன்னுடைய வேலையை சரியா செய்யல. ஒரு முழுமை அடையாத வாழ்க்கை, ஒரு நிறைவடையாத வாழ்க்கை, ரசிப்புக்கும் ருசிப்புக்கும் ரசனைக்கும் உட்படாத ஒரு வாழ்க்கை. அதனால அவனுக்கு தெரிஞ்சது எல்லாம் என்னதான்? யோவானுக்கு தெரிஞ்சது எல்லாம் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றாமே. நீ அவளை வச்சுருக்கிறது குற்றம், நீ இவளை வச்சுன்னு குற்றம், நீ அதை செய்யறது குற்றம், நீ அப்படி போகிறது குற்றம், நீ இப்படி போகிறது குற்றம், நீ அதை பண்ணுறது குற்றம், நீ இப்படி பண்ணுறது குற்றம், மொத்த குற்றமோ. நீ வாழாமல் மொத்தம் அடுத்தவன் வாழ்ந்துனுக்கிறது எல்லாம் பார்த்து குற்றம் 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 குற்றம்னு சொல்லுங்கிறியே. உனக்கு என்னதான் தண்டனை? உனக்கு என்னதான் தண்டனை? உடம்புலேருந்து தலையை வெட்டி தனியாக வச்சிரு. உடம்புலேருந்து தலையை வெட்டி தனியாக வச்சிரு. ஏன்னா உனக்கு தலை இருந்து பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நீ உனக்கு தலையா இல்லை, உன் வாழ்க்கையை நீ வாழல, உனக்கு தலையா தேவையில்லை. வெட்டி தனியாக வச்சிரு. யோவான கடவுள் அதுக்குன்னே பூமியில் பிறக்க வச்சாரோ? யோவான கடவுள் அதுக்குன்னே பூமியில் பிறக்க வச்சாரோ? ஏரோது அன்னம் முண்டாட்டி வச்சுன்னுக்கிறது தப்புன்னு சொல்றதுக்காகவே பிறந்தானோ? அப்படின்னா யோவானுக்கு அப்புறம் அதை தப்புன்னு யோவான் சொன்னதுக்கு அப்புறம் உலகத்தில் எங்கேயுமே யாருமே எவன் முண்டாட்டி வச்சுருக்க கூடாது தானே? வச்சுருக்கணுமா? வச்சுருக்க கூடாதா? வச்சுருக்க கூடாது தானே? முடிஞ்சிருக்கணும் இல்லை? ஏன்னா அதுக்காகவே பிறந்தவில்லை, அதை தப்புன்னு உலகத்துக்கு உணர்த்த வந்தவில்லை. அப்போ அதோடு முடிஞ்சிருக்கணும் இல்லை? ஆனால் அதுக்கப்புறம் தானே எல்லாம் இங்கே அதிகமாக இருக்குது. சரி, யோவான் நான் இதுதான் இதுக்காகத்தான் நான் பிறந்திருக்கிறேன், இதுதான் என் வேலை, இதுதான் வாழ்க்கைன்னு எங்கே போய் கண்டுபிடிச்சாரு? எங்கே போய் கண்டுபிடிச்சதா எழுதியிருக்கிறாங்க? எங்கே கண்டுபிடிச்சதா எழுதியிருக்காங்க? படிச்சிருக்கீங்களா இல்லையா? என்ன இப்படி வந்து உட்காந்துருக்குறீங்க? அநியாயமா? என்னம்மா இப்படி பண்ணுறீங்களேம்மா? டைம் ஆச்சுப்பா. ஏன்னா அதானே மூஞ்சிங்க இப்படி ஆன ஒன்றே புரியுது. எங்கேருந்து கண்டுபிடிச்சாருப்பா? வனாந்தரத்தில் போய் கண்டுபிடிச்சாரா? பழைய ஏற்பாட்டில் எழுதிட்டாங்க என்னன்னு, வனாந்தரத்தில் கூப்பிடுற ஒருத்தனுடைய சத்தம் வரும்னு. அதை யார் அடையாளப்படுத்திக்கினார் யோவான்? நான் தான் அது. யாருக்கு முன்னாடி? கர்த்தருக்கு வழி ஆயத்தம் பண்றவரு. கர்த்தர் எங்க வந்தாரு? மேசியா ஒருத்தர் வருவார், மேசியாவுக்கு வழி ஆயத்தம் பண்ணதான் நான் பிறந்திருக்கிறேன் அப்படின்னு முடிவு பண்ணினாரு. மேசியா வந்தாரா? மேசியா தெரியாது. இதுவரைக்கும் யூதர்களுக்கு யார் வரல? மேசியா வரல. அப்ப மேசியா வரலன் போது மேசியாவுக்கு வழி ஆயத்தம் பண்றவர் மட்டும் 2000 வருஷம் முன்னாடி வந்துட்டாரா? 2000 வருஷமா அவர் ரோடு போட்டுக்கிறாரு அவர் வர்றதுக்கு. இன்னுமா கிளியர் ஆகல அவர் வர்றதுக்கு? இப்போ ஏதோ இடிக்குதாங்க, இடிக்குதா இல்லையா? சமகாலத்தில் வாழ்ந்த இயேசுவை கூட யோவான் என்ன பண்ண முடியல? இவர் தானே பாயிண்ட் அவுட் பண்ண முடியலையே, அட்ரஸ் பண்ணிக்க முடியலையே, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையே. இயேசுவையே தப்பா தானே புரிஞ்சுக்கினாரு. இங்க ஆரம்பத்தில் எடுத்து படிக்க போறோம், அடுத்த வாரம் தான் பேச போறேன். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டின் பாயிண்ட் அவுட் பண்ணார் இயேசுவை. அதே யோவான் இன்னொரு இடத்துல என்னன்னு கேட்கிறாரு, வருகிறவர் நீர் தானா, வேறொருவரை காத்திருக்க வேண்டுமா, போய் கேட்டோன்னு சீடர்கள் அனுப்புறாரு. அப்ப என்ன ஆயிட்டாரு? குழப்பமாயிட்டாரு. ஏதோ பிரச்சனை வந்துடுச்சு, அவருக்கு புரியுறதுல சிக்கல் வந்துடுச்சு. அப்ப சமகாலத்தில் தான் சந்திச்ச ஒரு நபரை புரிஞ்சுக்கிறதுலயே அவருக்கு சிக்கல். அவர் எப்படி 2600 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின எழுத்தை தனக்குன்னு புரிஞ்சிருப்பாரு, அந்த எழுத்தின்படி வரக்கூடியவர் யாருன்னு புரிஞ்சிருப்பாரு. இந்த குழப்பத்தில் தான் வாழ்க்கையை தான் வாழாம போயிட்டாரு. எழுத்துல ஏமாற்றப்பட்டு தன்னை இழந்தவர்கள்ல ரொம்ப முக்கியமானவர் யோவான்.
உன்னை பற்றி எங்கேயோ எழுதி இருக்குதுன்னு யாரோ சொன்னாங்கன்னா அதை நம்பாத. உன்னை பற்றி உனக்கு வெளியே எங்கேயும் இறைவன் எழுதவில்லை அப்படின்னு ஊர்ஜிதமாயிடு, தெளிவாயிடு. என்னை பற்றி இறைவன் எங்கே தான் எழுதியிருக்கிறான்? எனக்குள்ளே தான் எழுதியிருக்கிறான், எனக்கு வெளியே எழுதவே இல்லை. டிசைனில் இருக்குது அப்படின்வாங்க. எங்கே இருக்குது? டிசைனில் அப்படி தான் இருக்குது, கட்டத்தில் அப்படி தான் இருக்குது. பாரு, ராகு கேது இப்படி ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு, அது இதுதான் சொல்லுது. அது எது சொல்தோ எனக்கு தெரியாது, ஆனால் இது என்ன சொல்தோ அதுதான் எனக்கு தெரியுது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? யோவான் எழுத்தினால் ஏமாற்றப்பட்டவர். யோவான் மட்டும் எழுத்தினால் ஏமாற்றப்பட்டவர் இல்லை, யோவானுடைய பெற்றோரே என்ன பண்ணவங்க தான். அவருடைய பிறப்பை குறித்து ஒரு சிறப்பான தரிசனம், சிறப்பான கனவு கண்டு அதையே யோவான் மேல புகுத்தி அதற்காகவே யோவானை வளர்த்து கொடுமையான வாழ்க்கை. நீ கல்யாணம் பண்ணிட்ட, நான் கல்யாணம் பண்ணிட்டேன், யோவான் கல்யாணம் பண்ணல. நீ புள்ள பெற்றுக்கிற, நான் புள்ள பெற்றுக்கிற, யோவான் புள்ளையும் பெற்றுக்கல. இப்போ யோவானுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம படிச்சுக்கிறதுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பாடம் நமக்கு இருக்கு? இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. காலாகாலமாக இந்த சமூகத்தில் ஒரு 99% மக்கள் இயல்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, யதார்த்தமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஊக்கப்படுறாங்க, ஆக்கங்களை உருவாக்குறாங்க, பிள்ளைங்களை பெற்றுக்கிறாங்க, வளர்க்குறாங்க, ஆளாக்குறாங்க. அவங்களால தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு. துறவின்னு யாரோ, அந்த துறவியே யாரால தான் வரான்? யோவான் வந்தது யாரால? சகரியா எலிசபெத்தால் தான் யோவான் வந்தது. சகரியாவோ எலிசபெத்தோ துறவி ஆகிட்டு இருந்தால் யோவான் வந்திருக்க முடியுமா? அப்போ துறவிகள் வருவதோ யாரால தான்? யாருக்குள்ள இருந்து தான்? கல்யாணம் பண்ணு குடும்பம் நடத்துகிற இயல்பு யதார்த்தம் சாதாரணம்னு சொல்கிற சாமானிய மனிதர்கள் வழியாக தான் மகான்கள் துறவிகள் எல்லாருமே வராங்க. ஆனால் எந்த வழியில் வந்தாங்களோ அந்த வழி என்னாக்கப்படுதுங்க? கசப்பாக்கப்படுது, கடவுளுக்கு தூரமாக்கப்படுது, அந்த வாழ்க்கை அவமதிக்கப்படுது, அது புனிதமற்று அசுத்தமாக்கப்படுது, கேவலமாக்கப்படுது, இழிவுபடுத்தப்படுது. யோவானை புனிதனாக்கலாமா, சகரியாவை புனிதனாக்கலாமா? நீ சொல்லுங்க. யோவானை புனிதமாக்கலாமா, சகரியாவை புனிதமாக்கலாமா? யோவான் பெரியாளா, சகரியா பெரியாளா? இறைவன் பெற்றெடுத்து கொண்டே இருக்கிறான். இறைவன் பெற்றெடுத்து கொண்டே இருக்கிறான். பெற்றெடுப்புக்கு நீ உட்படாவிட்டால் நீ உன்னை இறைவனை போன்ற பெரியவனாய் கருதல் ஆக்கியற்றவன். கல்யாணம் வேணான்னு ஓடுற நீ கசமாலம். கடவுள் ஸ்பெஷலாக கல்யாணம் ஆகாதவங்களை மட்டும்தான் எடுத்து பயன்படுத்தணும்னா, அதுக்காகவே கல்யாணம் ஆகாத நிலையிலேயே மனுஷங்க பிறக்கிறாங்கன்னா, இப்போ கல்யாணம் ஒன்று கடவுளுக்கு அப்பாற்பட்டு பார்க்கப்படுது. யோவான் கல்யாணம் பண்ணிக்கல, இயேசு கல்யாணம் பண்ணிக்கல, நிறைய மகான்கள் புனிதர்கள் சாமியார்கள் துறவிகள் சன்னியாசிகள் என்ன பண்ணிக்கல? கல்யாணம் பண்ணிக்கல. இதனால என்ன நடக்குது? பூமியில் இவங்க மட்டும் ஸ்பெஷல் கேட்டகரியில் வச்சு பார்க்கப்படுறாங்க. இதுவும் யாரால பார்க்கப்படுறாங்க? ஒரு கல்யாணம் பண்ணிக்காதவனை இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காத ஸ்பெஷலாக பார்த்துருக்கிறத பார்த்துக்கிறீங்களா? ஒரு கல்யாணம் பண்ணிக்காதவனை 100 கல்யாணம் பண்ணிக்கணும் தான் என்ன வச்சு கொண்டாடுறான்? ஸ்பெஷலாக வச்சு கொண்டாடுறான். அப்போ கல்யாணம் பண்ணிக்காதவன் பிறந்து வந்ததும் கல்யாணம் பண்ணிக்கணும்னால அவன் இருந்து சிறப்பாக மாறுறதும் யாரால தான்? கல்யாணம் பண்ணிக்கணும் தான். இந்த கல்யாணம் பண்ணிக்கின ஜனங்குக்குது, ஐயோ சாமி, அதுங்க கடைசி வரைக்கும் என்ன பண்ணே பந்து? கல்யாணம் பண்ணிக்காதவனே சிறப்புப்படுத்தி, கல்யாணம் பண்ணிக்காதவனே உயர்த்தி பேசி, கல்யாணம் பண்ணிக்காதவனே புனிதப்படுத்தி, கல்யாணம் பண்ணிக்காதவனே பெருசா என்ன முடிவாச்சு தெரியுமா? கல்யாணம் பண்ணின்னு வாழ்றதெல்லாம் சாதாரண மனுஷங்களுது. ஆனால் கல்யாணமே பண்ணிக்காமக்கிறது சில பேருக்கு மட்டும்தான் முடியும்.
அடப்பாவி இப்படி சொல்லி உன்னை ஏமாற்றி வச்சுக்கிறாங்கடா. கல்யாணம் பண்ணிக்கிறது தான்டா ரொம்ப கஷ்டம். இருக்கிறவனுக்கு ஒன்று, இல்லாதவனுக்கு எல்லாம். அதுக்கு தான் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. அதை நீ புரிஞ்சுக்க. முதல்ல ஒன்று, இருக்கிறவனுக்கு ஒன்று, இல்லாதவனுக்கு எல்லாம். அதனால் நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. அதனால் கல்யாணம் பண்ணிக்காமல் ஒருத்தன் ஏதாவது பெரியவனா தெர்றான்னா அவங்ககிட்ட முதல்ல என்ன ஆயிடு, நீ என்ன ஆயிடு, உஷாராயிடு. ஒன்று. ரெண்டாவது, இவனுக்கு முடியும் நம்பிக்கை இருந்துச்சு கல்யாணம் பண்ணிக்கினா, அவனுக்கு முடியும் நம்பிக்கை இல்லாதனால கல்யாணம் பண்ணிக்கல. புரியுதா உங்களுக்கு? ஒன்று, கல்யாணம் பண்ணிக்கினா அது ஒன்னோடு இருக்கணும், முடியாது, அதனால் அவன் கல்யாணம் பண்ணிக்கல. ஏன்னா எப்போ எங்கே யார் கூட எப்படி வேணுமே இருக்கலாம், கட்டுப்பட்ட வாழ்க்கையெல்லாம் கிடையாது. ரெண்டு, இவனுக்கு முடியும் கல்யாணம் பண்ணிக்கிறான், அவனுக்கு என்ன இல்லை, முடியல, அதனால கல்யாணம் பண்ணிக்கல. ஆக கல்யாணம் பண்ணிக்காதவன் அத்தனை பேரும் இங்கே யார் தான்? கல்யாணம் பண்ணிக்காதவன் அத்தனை பேரும் இங்கே யார் தான்? ஊரை ஏமாத்துறவன் தான். நீ தான் உஷாராக்கணும். கல்யாணம் பண்ணிக்கலாம், அதனால பெரிய ஆள் நினச்சி காலில் விழுந்தேன்னா முடிஞ்சது உங்க கதை. நான் கல்யாணம் பண்ணுக்கிறேன், நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன், கவலைப்படாத. நீ கல்யாணம் பண்ணுகிற, நீ என்ன செய்ய போறதில்ல, ஏமாற்ற முடியாது. ஏன்னா நீ இயல்பான வாழ்க்கையை தேர்ந்துக்கிட்ட, யதார்த்தமான உண்மைக்குள்ள வந்துட்ட. காதலை நீ கடக்கல, வேண்டான்னு ஓடல. காமத்தை நீ கடக்கல, வேண்டான்னு ஓடல. கல்யாணத்தை நீ கடக்கல, வேண்டான்னு ஓடல. இதெல்லாம் ஏத்துக்கிட்ட, ஒத்துக்கிட்ட. இதுதான் வாழ்க்கை, இதுதான் இறைவனுடைய இயல்பு, இதுதான் இறைவனுடைய செயல்பாடு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கை முறைக்குள்ள நீ வந்துட்ட. உனக்கு இறைவன் எளிமையா தெரிவான். கல்யாணம் பண்ணிக்காம காட்டுக்கு ஓடன உனக்கு தெரிவான்லாம் நினைக்காத. பாப்பா இது முடிஞ்சிச்சு, வரை கனெக்ட் பண்ணுப்பா. உங்களுக்கு புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? அதாவது இன்னைக்கு சமூகத்தில் அதிகமான மக்கள் ஏமாந்து போனதே யாரால தான்? கல்யாணம் பண்ணிக்காதவங்கள கிட்ட தான் ஏமாந்து போயிட்டாங்க. நம்ம ஊர்ல நித்யானந்தா எவ்வளோ பெரிய கூட்டம், எத்தனை இளம் பெண்கள், எத்தனை இளம் ஆண்கள், அதுவும் சாதாரண பெண்கள், சாதாரண ஆண்களும் கிடையாது, பெரிய படிப்பு படித்த பெண்கள், பணக்கார பெண்கள். இளைஞர்கள்னா 30 வயசு தாண்டினவங்களாம் கூட கிடையாது, சரியா 21 26 27க்குள்ள சரியான பருவம் உள்ள இளைஞர்கள். நூற்றுக்கணக்கான பேர்லாம் கிடையாது, ஆயிரக்கணக்கான பேர் வாழ்க்கையே தொலைச்சிட்டாங்க, பரிதாபம் ஆயிட்டாங்க. இனி வாழ்க்கையை மீட்டெடுக்கவே முடியாது. ஏற்கனவே பலமுறை திரும்ப திரும்ப சொல்லிட்டு வர, வாழ்க்கைங்கிறது காலம், டைம் இஸ் லைஃப். காலத்துக்கு அப்பாற்பட்டு வாழ்க்கை இல்லை. உன்னுடைய காலம் தான் உன்னுடைய வாழ்க்கை. நீ பிறந்திலிருந்து இறக்குற வரைக்கும் எவ்வளோ காலம் உனக்கு இறைவன் நியமிச்சிருக்கானோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அந்த காலத்துக்குள்ள உன் வாழ்க்கையை நீ உனக்கு நிறைவா வாழ்ந்தாகணும். காலத்தை நீ கடந்துட்டேன்னா வாழ்க்கையே கடந்துட்ட, வாழ்க்கையை இழந்துட்ட, திரும்ப சம்பாதிக்க முடியாது. எப்போ கல்யாணம் பண்ணலாம்? எப்போ ஒரு பெண்ணுக்கு உணர்ச்சி ஏற்படுகிறதோ, எப்பொழுது ஒரு ஆணுக்கு உணர்ச்சி ஏற்படுதோ கல்யாணம் பண்ணலாம். நான் நன்னா போவேன், நான் நன்னாயிடுவேன், நான் கர்த்தருக்கே பணி செய்வேன் கல்யாணம் பண்ணிக்காம. நான் கூட அப்படி தான் இருந்தேன். பகலெல்லாம் பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம், ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாம் பண்ணிட்டு ராத்திரி போய் பார்த்தா, ரோட்டில் வண்டியில் போகும்போது லட்சுமி தியேட்டரில் போஸ்ட் ஓட்டியிருப்பான். அந்த போஸ்ட் பார்த்தா கூட பாவம், ஆனால் கண்ணு திரும்பி பாட்டு சொல்லும். பார்த்துட்டுன்னா, ஆண்டவரே என் கண்ணுக்கு கலிங்கம் போடு, என்னை கழுவு அப்படின்ட்டு போய் படுத்தா கனவெல்லாம் வெறும் காதல் தான் வரும். கனவெல்லாம்
அப்புறம் காலையில் எழுந்து திரும்ப கழுவு கழுவு கழுவு, என்ன சனி இதெல்லாம் கண்ணில் வந்து நேகுது, திருந்துருவா வந்து நேகுது, போக மாட்டேங்குது அப்படின்னு முட்டி அழுது, குனிஞ்சி அழுது, முட்டி போட்டு அழுது, தேம்பி தேம்பி அழுது, போவே இல்லை. ஏன்னா எனக்கு யாருமே என்ன புரிய வைக்கல. டே வயசுடா இது, இந்த வயசுக்கு அதெல்லாம் வரலன்னு யாரும் இல்லை, ஆம்பளை பிள்ளை இல்லைடா, அது உனக்கு வரும், வருதுன்னா இன்னைக்கு நீ எதுக்கு ரெடி ஆகிட்ட? குடும்ப வாழ்க்கைக்கு ரெடி ஆகிட்ட, நீ கல்யாணம் பண்ணிக்கடா, இதெல்லாம் நல்லது தான் வர்றதுன்னு சொல்லவே இல்லை. நாம் அதை பெரிய பாவம் நினச்சின்னு அது கூட போராடி, கடவுளே இந்த போராட்டத்திலிருந்து எனக்கு காப்பாற்று, இந்த பாவத்தில் எனக்கு விடுதலை கொடு. கறி சாப்பிட்டா வராதுன்னு கறி சாப்பிட்டு நிறுத்து, கருவாடு சாப்பிட்டா வராதுன்னு கருவாடு நிறுத்து, மீன் சாப்பிட்டா வராதுன்னு மீன் நிறுத்து, எதை நிறுத்தாலும் அது வர்றது நிற்கல. எப்போ கல்யாணம் பண்ணலாம் தானே? ஐயோ அது இப்போ கதை, இது வேற, நீங்க வேற, அது அப்போ இப்போதான் பொண்டாட்டிக்குது. எப்போ கல்யாணம் பண்ணலாம்? எப்பொழுது ஒரு ஆணுக்கு ஒரு பெண்ணுக்கு எதிர்பாலினம் தேவை என்கிற உணர்வு ஏற்படுகிறதோ, எந்த வயதில் ஏற்படுகிறதோ அந்த வயதில் கல்யாணம் பண்ணோம். கவர்மெண்ட் வேலை கிடைச்சவருக்கு கல்யாணம் பண்ணலாம், ஒரு வீடு கட்டு கல்யாணம் பண்ணலாம், இல்லை அதை முடிச்சுட்டு கல்யாணம் பண்ணலாம், இதை முடிச்சு கல்யாணம் பண்ணலாம், எல்லாம் நடக்கும். ஆனால் என்ன ஆகிடும்? வயசு போய் உணர்ச்சி போயிடும். அதுக்கப்புறம் ஊக்கமும் இருக்காது, ஆக்கமும் பிறக்காது. ஊக்கமுள்ள வயதிலேயே என்ன பண்ணிடணும்? இவங்களாம் ஊக்கத்தை மறுத்துட்டவங்க, ஊக்கத்தை தாண்டிட்டவங்க, உடலின் ஊக்கத்துக்கு உண்மையா இராதவங்க. உடலின் ஊக்கத்துக்கே உண்மையா இராம அதை தாண்டி போயிட்டு உலகத்தை எப்படி திருத்துறது சொல்லுங்க? நீங்களும் நானும் உலகத்தை திருத்த பிறந்தோமா, உன்னுடைய என்னுடைய உடலின் ஊக்கங்களை நிறைவேற்ற பிறந்திருக்கிறோமா? உன்னுடைய என்னுடைய உடலின் ஊக்கத்தை நிறைவேற்றி கொண்டே என்ன செய்ய முடியும்? நீங்க உலகத்தை திருத்த முடியுமா, முடியாதா? உன்னுடைய உடலுக்கு உன்னுடைய ஊக்கத்துக்கு நீ உண்மையா இருந்து கொண்டே இந்த உலகத்தில் நீ என்ன செய்ய நினைக்கிற செய். யாரனா திருத்து, என்ன சமுதாயத்தை நான் மாத்து, வடிவமை, பரிசுத்தப்படுத்து, பகிர்ந்து கொடு, நிறைவா வாழ வை, போதனை பண்ணு, என்னன்னா பண்ணு. அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிரு? உன்னுடைய உடலின் ஊக்கத்துக்கு உண்மையா இருந்துட்டு உனக்கு வெளியே என்னன்னா அடுத்து செய். ஆனால் யோவான் போன்றவர்கள் தன்னுடைய உடலின் ஊக்கத்துக்கே உண்மையா இராதவர்கள், தன்னுடைய உடலின் ஊக்கத்தை உண்மையை மறுத்தவங்க, கொன்னவங்க. தன்னைத்தானே கொன்னுட்டு வாழ்கிறவன் கொலை செய்யப்படுறதுல ஒன்றும் பெருசே இல்லை. அவன் ஏற்கனவே தான் என்ன பண்ணவன் தான், கொன்னவன் தானே, தன் உணர்ச்சிகளை கொன்னவன் தானே, தன் எண்ணங்களை கொன்னவன் தானே, இயல்பை கொன்னவன் தானே, யதார்த்தத்தை கொன்னவன் தானே, உண்மையை கொன்னவன் தானே. தன்னைத்தானே கொண்டுகிட்டுவன் தலை கொய்யப்பட்டதில் ஆச்சரியமே இல்லை. ஏன்னா அவனுடைய தலையை கொய்தவன் எப்படிப்பட்டவன் யோசித்து பாருங்க. யோவான் ஸ்நானகனுடைய தலையை கொய்தவன் எப்படிப்பட்டவன்? அவன் எப்படிப்பட்டவன்? தன்னுடைய உடலின் ஊக்கத்துக்கு உண்மையா இருந்தவன். அது எந்த அளவுக்கு உண்மையா இருந்தவன்? 100க்கு 200% உண்மையா இருந்தவன். அப்ப அவன் பார்வைக்கு இவன் யார் தான்? அவன் கோணத்தில், அவன் பார்வையிலிருந்து பாருங்க, அவன் பார்வையில், அவன் கோணத்தில் யோவான் யாரு? புரியல உங்களுக்கு? யோவான் ஸ்நானகனுடைய தலையை கொய்த அவன் பார்வையிலிருந்து பாருங்க. அவன் தன்னுடைய உடலுக்கு, தன்னுடைய உணர்ச்சிக்கு, தன்னுடைய உண்மைக்கு, தன்னுடைய ஊக்கத்துக்கு எத்தனை சதவீதம் உண்மையா இருந்தா அதுக்கு தடையா இருக்கிற இன்னொருத்தர், வெளியே இருக்கிற இன்னொருத்தரை போட்டு தடுற அளவுக்கு அவன் போயிருப்பான். இது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது ஒரு எக்ஸ்ட்ரீம். எது சரியா? காதலை விட
காதலில் கள்ள காதல் நல்ல காதலாம் கிடையாது. காதல் காதல் தான். நீ எப்படி நல்ல காதல் கள்ள காதல்ன்ற? நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் நீ என்ன வரையறை கொடுப்ப? முதல்ல நீ காதலிச்சு பார்த்துக்கிறியா? காதல் இப்பதான் வரணும், இப்படிதான் வரணும்னு எழுதி வச்சுக்கிறியா? மனைவியை காதலிக்கிறது காதல்னா நீ காதல், எது உன்னோட காதல். அதுக்காக இன்னொருத்த காதலை இன்னொருத்த மனைவியை காதலிக்கணும் காதலிக்க கூடாது நீ யார் சட்டம் போடுறதுக்கு? அதான் முதல்ல சொல்லிட்டேன். ஏரோது அவனுடைய அண்ணன் மனைவி வச்சுக்கிறான்னா அது யாரோட பிரச்சனை? ஏரோதோட பிரச்சனை. ரெண்டாவது அண்ணன் மனைவி அவ சம்மதம் இல்லாம இவன் எப்படி வச்சுக்க முடியும்? புரியுதா? இங்க 2 பேர் சம்மந்தப்பட்டாங்க. சம்மந்தப்பட்டதுனால தானே அவன் பிறந்த நாளைக்கு பொண்ணு கூட ஆட அனுப்புறாய்வா. அவன் மறுத்து அவன் விருப்பம் இல்லாம அவன் வாழ்ந்துட்டு இருந்தா அவன் கூட. வரலாறு தெரியுமா? நான் இவங்க 2 பேரும் காதலிச்சதை பத்தி பேச வரல, இல்ல அவன் மனைவி வச்சுக்கிறது அதை பத்தி நான் பேச வரல. இங்க என் கோணம் என்னன்னு புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன் புரியுதா? என்னுடைய கோணம் அதை நியாயப்படுத்துறது இல்லை, சரியா? எனக்கு ஒரு வகையில் நான் அதை கூட நியாயப்படுத்துகிற ஆள் தான். அது உங்களுக்கு வேணாம். உங்களுக்கு அது வரல, உங்களுக்கு அது முடியல, உங்களுக்கு ஒத்துக்கல, நீங்கள் அது ஒத்துக்க வேணாம். நீங்கள் நீங்களாவே இருங்க, உங்கள் ஐடியாவிலே நீங்கள் இருங்க. என் இடத்துக்கெல்லாம் நீங்கள் வரவே வேணாம். என்ன போல் நீங்கள் சிந்திக்கவே வேணாம். நீங்கள் எதில் நல்லவங்களோ அதுலேயே நல்லவங்களா இருங்க, இடத்துக்கு நீங்கள் வராதிங்க. ஆனால் 2 எக்ஸ்ட்ரீமே நீங்கள் பாருங்கள். ஒருத்தன் உடலின் உணர்வுக்கு, உணர்ச்சிக்கு, யதார்த்தத்துக்கு, உண்மைக்கு, ஊக்கத்துக்கு கூடுதல் உண்மையாக இருந்து ஒரு கள்ளக்காதலை வச்சுக்கிட்டு அந்த காதலை தடுக்கிறவனை கொலை பண்ணுற அளவுக்கு உண்மையாக இருக்கிறான் ஒருத்தன் என்ன பண்ணுறான்? தன்னுடைய உணர்வுக்கு, தன்னுடைய உணர்ச்சிக்கு, தன்னுடைய உடம்புக்கு, தன்னுடைய ஊக்கத்துக்கு கொஞ்சம் கூட உண்மையாக இல்லாமல் இருந்து அடுத்தவன் வீட்டை எட்டி பார்த்து அதை குறை சொல்கிற அளவுக்கு போயிடுறான். இது ஒரு எக்ஸ்ட்ரீமில் நிற்குது, இது ஒரு எக்ஸ்ட்ரீமில் நிற்குது. ஆனால் பேலன்ஸ் பண்ணா 2 பேரும் பேலன்ஸ் பண்ணியிருந்தா ஏன் ஏரோது வச்சிருந்த அவனுடைய அண்ணன் பொண்டாட்டியா யோவான் வச்சுக்கூடாது? யோசிக்கலாம். ஏரோது வச்சிருந்தா அவன் அண்ணன் பொண்டாட்டிய யோவான் கட்டிட்டு இருந்தா சிக்கல் வந்திருக்குமா? புரியல உனக்கு? உன்னை போல ஒருத்த கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டா உனக்குன்னு இருக்கிறவ எவன் வச்சுக்கிறது? ஆணும் பெண்ணுமாக படைத்தான் தானே படிக்கிறீங்க. இப்போ யோவானுக்குன்னு படிச்ச யோவியை எவன் வச்சுக்கிறது? ஒருவேளை இந்த பிலிப்போட பொண்ணாட்ட யோவியா இருந்தா என்ன பண்றது? புரியுதா புரியலையா உங்களுக்கு? இல்லை இப்படியெல்லாம் யோசிக்க வேணவா? இல்லை யோசிக்க வேணா சொல்றீங்க. என்னப்பா இப்படி எல்லாமா உட்காந்து யோசிப்பேன்? இதுக்கு பேரா ஞானம்? இது பேர் ஒரு ஞான சபையா? இது கோண சபையா இருக்குது, மானங்கட்ட சபையா இருக்குது. பாத்தியா, நாங்களாம் ஞானிகளாகவும் நினச்சி வந்தா நீங்கள கோணிகளாகவும் மானங்கட்டங்களாகவும் ஆயிடு போல் தெரியுது. போடா சாமி, உன் யோசனை உன்னோடு வச்சுக்கோ, நாங்கள் எங்கள் யோசனையோடு வாழ்ந்துக்கிறோம், விட்றா சாமி, ஓடி போயிடலாம். இப்பவே அப்படி செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் தப்பிச்சுக்கிட்டீங்க. தாண்டி வந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இப்பயே சொல்கிறேன், நான் பொறுப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் யோசிங்க, கடவுளுடைய விகிதம் தான் என்ன? இதில் யார் மகான், யார் சிறந்தவன்? வேதங்கள், சமயங்கள் எப்பவுமே உணர்ச்சிகளை கொண்டவங்களையும், உடம்ப மறுத்தவங்களையும், காதலை அழிச்சவங்களையும், காமத்தை கடந்தவங்களையுமே மகான்களை காட்டிட்டு இருக்கு. எவன் ஒருத்தன் காதல்லையும், காமத்திலையும், உடம்புலையும், உண்மையிலையும், யதார்த்தத்திலையும், வாழ்க்கையிலையும் 100% உண்மையா இருக்கிறானோ அவனை கள்ள காதல், நல்ல காதல், இவனை போனா இந்த தப்பு, அந்த குற்றம், இந்த குற்றம்னு சொல்லி இழிவுபடுத்திட்டு இருக்கு. இதனால மனுஷன் வாழ்க்கையை எப்படி வாழ்றான்? பயத்தோட, குற்ற உணர்வோடு மட்டுமே வாழ பழகி இருக்கிறான். வாழ்க்கையில எந்த ஒரு அடியையும் அவனால தைரியமா எடுத்து வைக்க முடியல. எல்லாத்துக்கும் பயம், எல்லாத்துக்கும் குற்ற உணர்ச்சி.
எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு கூட சொல்றது தைரியம் இல்லை. நீ எனக்கு 100% போதுமா இருக்க, நீ எனக்கு போதுமா இல்லைன்னு கூட சொல்றதுக்கு துணிவு இல்லை. அட்ஜஸ்ட்மெண்ட்டே வாழ்க்கை ஆயிடுச்சு. ஏன்? வாழாத வாழ வெட்டி ஒருத்தன் வாழ விரும்புகிற, நிறைவா வாழ விரும்புகிற, உண்மையில் யதார்த்தத்தில் வாழ விரும்புகிற ஒருத்தனை குற்றவாளியின் கை நீட்டுறதுக்கு ரெடியாக இருக்கிறான். அவன் இங்கே மகானா புனிதனாவோ மாறிட்டு இருக்கிறான். இப்போ எப்படி வாழ்வான் மனுஷன்? சொல்லுங்க, மனிதன் எப்படி வாழ்வான்? அவன் தேவை என்னங்கிறத அவன் உணர்ந்துக்கிறதுக்கு கூட அவனுக்கு உரிமை இல்லை. சரியா? அவன் தேவையை நிறைவேற்றிக்கிறதுக்கு இந்த சமூகத்தில் அவன் தைரியமா நாடவே முடியல. சொல்லவே தைரியம் இல்லைங்க. தைரியத்தோட வாழ்ந்து நிற்கிறோம், பயம் இல்லாமையா வாழ்ந்து நிற்கிறோம், குற்ற உணர்ச்சி இல்லாமையா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். யார் நம்ம இப்படி ஆக்கி வச்சிருக்கிறது? நம்ம கூடவே பிறந்து, நம்மளாலேயே பிறந்து, நம்மாலேயே வளர்க்கப்பட்டு, தன்னை தனிமைப்படுத்திக்கிட்டு, கல்யாணத்துக்கு அப்பாற்பட்டு ஓடி போய், குடும்பத்துக்கு அப்பாற்பட்டு ஓடி போய், மகான்களா புனிதர்களா ஞானிகளாயிட்ட இந்த யோவான் ஸ்நானகரை போன காட்டு மிராண்டிகளால தான் இந்த சமூகம் குற்ற மனசாட்சிக்குள்ளும் பயத்துக்குள்ளும் சிக்கி தவிச்சிட்டு இருக்கு. சொல்லுவாங்க ஒரு பழமொழி, வாழா வெட்டியா இருக்கிற தாய் தான் மகளை வாழ விட மாட்டான்னு. நான் தான் வாழலையே, நீ ஏன் வாழற? எனக்கு தான் குடும்ப குட்டி இல்லையே, நீ மட்டும் என் குடும்ப குட்டியோடு இருக்கிற? எனக்கு இல்லைனாலும் நீ இருன்னு சொல்றதுக்கு இல்லை. அதாவது உண்மை வரலாற்றின்படி ஏரோது வச்சிருந்த அந்த பொம்பளைக்கிறால அண்ணன் செத்துட்டுவேன், செத்தவும் கொண்டாடி தான் ஆதரவு கொடுத்தான் அவன். ஏன் இங்க சாகடிச்சு எடுத்துக்கணுவேன் இவன் இப்போ வம்சத்துல இல்லை, பரம்பரையில்? யோவான் பிறந்த பரம்பரையில் ஒருத்தனை கொன்னுட்டு எடுத்துக்கிறதுக்காகவே கொன்னுட்டு அவன் பொண்டாட்டி எடுத்துக்கிட்டு ஒருத்தன் இல்லை, தாவீது இல்லை? அவன் பரிசுத்தவான், அவன் நீதிமான், அவன் எழுதின வாக்கியங்கள் தேவ வாக்கியங்கள் போது ஏரோது வச்சுக்கிட்டு மட்டும் எப்படியா குற்றமாச்சு யோவானுக்கு? ஏன் இந்த யோவானுக்கு அதை குற்றமா தீர்க்க முடியல? அந்த சமூகத்தில் இதை குற்றமா பேச தெரியல? என்ன வசனம் சொல்லுங்க, படிங்க. அதாவது தாம் பரம்பரையில் தாவ வம்சத்தில் தன்னுடைய ராஜாக்கள் மறுமனையாட்டிகளை எவ்வளவு கொள்றதுக்கும் கர்த்தர் பர்மிட் பண்ணிட்டாரு. ஏரோது பொதுவாகவே யூதர்களால் வெறுக்கப்பட்ட ஒரு அரசன். ஏரோதுங்கிறது ஒரு பரம்பரை. யூத தாய் இதுமேய தகப்பன், கலப்பினம் தான் ஏரோது. யூத தாய்க்கும் இதுமேய தகப்பனுக்கும் கலந்து பிறந்தவங்க தான் இவங்க. அதனால் அந்த கலப்பினத்தை யூதர்கள் யூத இனமாக ஒத்துக்கவே இல்லை, ஏற்றுக்கவே இல்லை. அதனால் யூதர்களில் தலைவர்களாக வருகிற அத்தனை பேரும் ஏரோதியர்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு, ஒரு என்னது சொல்லுவாங்க, காய்மகரமான ஒரு பார்வை, ஒரு கசப்பான பார்வை, ஒரு தவறான கோணம் இருந்துகிட்டே இருக்குது. அது யாருக்கும் இருக்குது? யோவானுக்கும் இருக்குது. அப்படி அவனை குற்றப்படுத்தும் போது தான் இவன் சமூகத்தில் இவனுக்கு அங்கீகாரமே கிடைக்குது. இதை ஏன் இன்னைக்கு நீங்களும் நானும் உட்காந்து பேசுகிறோம்? நமக்கு எதுக்கு இது அப்படின்னா, நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு குற்றம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல வரேன். நீங்கள் எப்போ வாழ வெட்டி ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எல்லாரும் குற்றமும் பளிச்சுன்னு தெரியும். மகிழ்ச்சியாக இருக்கிற ஒருத்தனுக்கு அடுத்தவங்க குற்றம் தெரியாது. ஆனால் துக்கத்தில் இருக்கிற ஒருத்தனுக்கு குற்றங்கள் மட்டும்தான் பளிச்சுன்னு தெரியும்.
எல்லாமே குற்றமா தெரியும். ஏன்னா தான் நல்லா இல்லை, தான் நல்லா வாழல, தான் ரசனையோடு இல்லை, தான் ரசிக்கல, தான் மகிழ்ச்சியே இல்லை, இன்பப்படலை, கொண்டாடலை. அப்போ அவனுக்கு என்ன தெரியும் சமூகத்தில் சுற்றி? இதே யோவானுக்கு கல்யாணம் ஆகி ஒரு அழகான கிளியோபட்ரா மாதிரி ஏரோது வச்சிருந்தால, அவருக்கு கிளியோபட்ரா மாதிரி ஒரு அழகான பொண்டாட்டி இருந்து கொஞ்சம் குழாவின்னு அப்படியே காட்டிலே இருந்து கூட இயற்கையை ரசிச்சுட்டு நதியில் தண்ணி குடிச்சிட்டு, உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வதும் எனக்காக, அன்பே நீயும் இங்கே எனக்காக, அப்படி பாடிட்டு ஆடிட்டு இருந்திருந்தார்னா அவன் எவனை வச்சுக்கிறான் எவ்வளோ வச்சுக்கிறான், அந்த குற்றம் இவனுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை பற்றி பேசியிருப்பானா? எதுவும் வச்சுக்கிறதுக்கு இல்லைங்க, கொண்டாடுறதுக்கு இல்லை, மகிழ்ச்சி அடைகிறதுக்கு இல்லை, ரசிக்கிறதுக்கு இல்லை, ருசிக்கிறதுக்கு இல்லை. இங்கே என்ன மட்டும்தான் இருக்குது, இவன் எங்கே போகிறான், அவன் யாரை வச்சுக்கிறான், இவன் யாரை வச்சுக்கிறான், இங்கே என்ன பண்ணுறான், அங்கே என்ன பண்ணுறான், இது குற்றம், அது குற்றம், அது குற்றம், இது குற்றம். உங்கள் தலையை வெட்டி தனியாக வச்சுருவாங்க. உங்கள் தலையை வெட்டி என்ன பண்ணுவாங்க, தனியாக வச்சுருவாங்க. வாழ பழகிக்குங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ரசிக்க பழகிக்குங்க. உங்கள் வாழ்க்கையின் மேலே நீங்கள் ரொம்ப அக்கறை ஆகிடுங்க. உங்கள் வாழ்க்கையின் மேலே நீங்கள் ரொம்ப கவனம் ஆகிடுங்க. உங்கள் உணர்ச்சிகளை உள்ளபூர்வமாக கொண்டாடிட்டு அதில் நீங்கள் மூழ்கிடுங்க. இந்த உலகத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது, தெரிய வேணாம். இந்த உலகத்தின் ஆக்கம் நீங்க இல்லை, இந்த உலகத்தின் அழிவு நீங்க இல்லை, இந்த உலகத்தின் காப்பாளரும் நீங்க இல்லை. கடவுள் இருக்கான். அவன் எல்லாத்தையும் அங்கங்கே இருந்து பார்த்துன்னுக்கிறான். அவனுக்குள்ளே இருந்து பார்த்துன்னுக்கிறான். எவனுக்கு என்னவோ அதை அவனுக்குள்ளே என்ன பண்ணி வச்சுட்டு இருக்கிறான், அவன் தீர்மானம் பண்ணி எழுதி வச்சுட்டு இருக்கிறான். அதை கண்காணிக்கிறதுக்கு நீ பிறக்கல, அதை நியாயம் தீர்க்கிறதுக்கு குற்றம் சொல்றதுக்கு நீ பிறக்கல. அது உன் வேலை இல்லை, உனக்கு அது வேணாம். நீயா உன் வாழ்க்கைய உனக்கு நிறைவா வாழ பாரு. எவனை பத்தியும் உட்காந்து வெட்டி கதை, வீண் கதை, அவன் அங்க போறான், அவன் இங்க போறான், அக்கா அது என்ன தெரியுமா, டே அது என்ன தெரியுமா, இது என்ன தெரியுமா, அவங்க என்ன பண்றா தெரியுமா, இவனை தெரியுமா, இந்த கதையை தயவுசெய்து பேசாத. உன்னுடைய நேரம், உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய சக்தியை வீணாக்காத. யார் எங்க போனா என்ன ஜானே, என்ன பண்ண போற நீ? போறவனுக்கு உயிரா சக்தியா இருக்கிற இறைவனே சும்மா இருக்கிறான், கூட போறான். ஒருவனை 1 மைல் தூரம் உன்னை நடக்க மலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இறைவன் ஏற்கனவே அவங்க எத்தனை மைல் தூரம் போக ரெடி ஆகிட்டுக்கிறான். எத்தனை மைல் தூரம் போறே அத்தனை மைல் தூரம் நானும் வரண்டான்னு போயிட்டுக்கிறான். போறானா இல்லையா? சும்மா டே நீ அங்க போறிய, தப்புடா அங்க போறது, கள்ள காதல்கிட்ட போறிய, உன் உடம்பு நான் உருவின்னு போயிடுறேன் அப்படின்னு இறைவன் உருவின்னு போயிட்டான், அவன் என்ன ஆவான்? உலகத்தில் தப்பு நடக்கக்கூடாது, தடுத்து நிறுத்தணும் இறைவன் முடிவு பண்ணா எப்போ முடியும்? இறைவனுக்கு அந்தந்த கணமே அவனால் நிறுத்த முடியும். ஆனால் அவனே சும்மா இருக்கும்போது நீ ஏன் தைந்த காடுற? நீ யார்த்தோட நியாயந்திருக்கிற? நீ யார்த்தோட குற்றப்படுத்துற? உன் கவனம் அவன் மேலே போச்சு. இன்னும் பச்சை சொல்லணும்னா அடுத்தவன் சூத்த மோந்து பார்க்காத. எவ்வளோ பொன்னால் அலங்கரிக்கப்பட்டவன் சூத்துனாலும் நாத்தடிக்கும். அடிக்குமா அடிக்காதா? அனுஷ்கா சூத்து, அதனால நாத்துமே அடிக்காதுன்னு போய் வந்து பார்ப்பீங்களா? என்ன பாப்பா? இல்லை, அதான் உண்மை. வேணாம். ஆனால் எனக்கு எது முடியும்? ஏன் சூத்து நாத்தத்தை பொறுத்துக்க முடியும்? அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க நாத்தத்தை என்ன பண்ணிக்க முடியும்? பொறுத்துக்க முடியும். உங்களுக்கு உங்கள் நாற்றை பொறுத்துக்க முடியாமல் போயிருக்கா? எப்பனா உங்களுக்கு உங்கள் நாற்றை எப்பனா பொறுத்துக்க முடியாமல் போயிருக்கா? எப்பனா வாய்ப்பு இல்லை. உங்களுக்கு உங்கள் நாற்றை நீங்கள் பொறுத்துக்கிற அளவு தான் நீங்கள் இருக்கிறீங்க, அப்படி தான் நீங்கள் செய்யப்பட்டிருக்கிறீங்க. அடுத்தவங்களுக்கு தான் மோந்து பார்க்க வேணாம், அதுக்கான வேலை உங்களுக்கு இல்லை.
இன்னைக்கு நீங்க முடிவு பண்ணீங்க, ஒன்று கடவுளை நான் சந்திக்கிறது சாத்தியம், 2 கல்யாணம் பண்ணிக்காத எவனோ எனக்கு பெரிய ஆள் கிடையாது. சரியா? நான் கல்யாணம் பண்ணிட்டு குடும்ப குட்டியோடு வாழ்ந்து நிற்கிறேன். அந்த நபர் யாரு? எத்தனையோ விஷயங்கள் ஒத்து போகுது, எத்தனையோ விஷயங்கள் ஒத்து போல, எத்தனையோ முரண்படுது. ஆனாலும் என்னால் என்ன பண்ண முடியுதாங்க? வாழ முடியுதாங்க? நான் நின்றுட்டு இருக்கிறேன். இதுக்கு நான் தப்பிச்செல்லாம் ஓடலை. இதுதான் என்னுடைய திறன், இதுதான் இறைவன் என்ன செஞ்சது. இதில் தான் நான் என்னுடைய முழுமையானது வெளிப்படுது. காட்டில் ஓடுறது ஈஸி, வீட்டில் வாழ்றது கஷ்டம். எல்லாரும் காட்டுக்கு ஓடி போனால் வீடுன்ற ஒன்று, உலகன்ற ஒன்று, இனிமைங்கிற ஒன்று, இன்பங்கிற ஒன்று, பிறப்புங்கிற ஒன்று, ஆக்கம்ங்கிற ஒன்று, ஊக்கம்ங்கிற ஒன்று, ஒன்றுமே இந்த பூமியில் இல்லாமல் போயிடும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மொத்த பேர் சன்னியாசாகி சாமரியாகி கடவுளை தேடி எல்லாரும் காட்டுக்கு ஓடிடலாம். வாங்க வாங்க எல்லாம் ஓடலாம். எழுந்திருங்க போகலாம், சீக்கிரம் உடனே புறப்படலாம். சும்மாலாம் வேணாம், இங்கே விட்டுடலாம். கொடிநடையாக ஓடிடலாம். மொத்த பேரும் ராத்திரி இருட்டோடு இருட்டு போய் எல்லாரும் ஞானம் அடைஞ்சிடலாம். போதி மரத்தில் போய் உட்காந்துடலாம். புத்தராயிடலாம், இயேசுவாயிடலாம், வாங்க யோவானாயிடலாம். சீக்கிரம் எழுந்திருக்க போகலாம், ரெடி ஓடிடலாம். செல்ஃபோனு மொத்தம் அப்படியே விட்டுருங்க. கர்மம் இதெல்லாம் வேணாம், அங்கே டவர் வராது, விட்டுருங்க, ஓடி போயிடலாம். வாங்க. சிக்கல் இல்லை, பிச்சல் இல்லை, புடுங்கல் இல்லை, என்ன ஜானே, கடன் இல்லை, சோறாக்குறது குழம்பாக்குறது ஒன்றும் கிடையாது. போயிடலாம், சாமி தேடலாம், அப்படியே போயிடலாம், பரத்துக்கு ஏறி போயிடலாம். நல்லா இருக்கும் இந்த பூமி. இல்லை பூமி அடுத்ததாக இருக்குமா? தினந்தோறும் அழகான பிறப்புகளும் தினந்தோறும் அழகான இறப்புகளும் இந்த அகிலத்தில் நடந்து கொண்டே இருக்கிறது தான் மாறாத உண்மை. காரணம், இயல்பான மனிதர்கள், யதார்த்தமான மனிதர்கள், ஊக்கம் உள்ள மனிதர்கள், உண்மையுள்ள மனிதர்கள், உடலுக்கு உண்மையான மனிதர்கள் இருக்கிறனால தான் இந்த உலகமே இருக்கு. எல்லாருமே இந்த உடம்பை மறுத்துட்டா, இந்த உணர்ச்சியை மறுத்துட்டா, காட்டுக்கு ஓட ஆரம்பிச்சா இந்த உலகமே இயங்காது, உலகமே நின்று போயிடும். பிறப்பு எதுவுமே நிகழாது, இந்த பூமி இனிமையற்று போயிடும். யோவானின் வாழ்க்கை நமக்கு மாதிரி அல்ல, இயேசுவின் வாழ்க்கை நமக்கு மாதிரி அல்ல. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மாதிரி. நீதான் சரி, நீதான் நியாயம். 2வது, நீ யாரையும் குற்றப்படுத்தாத. உன் வாழ்க்கை நீ வாழ தொடங்கிட்டா உனக்கு குற்றம் தெரியாம போயிடும். உன் வாழ்க்கையில நீ மூழ்கிறாத போது, கவனமாறாத போது, அக்கறையிறாத போது தான் உனக்கு இந்த சமூகத்தில் வெறும் குற்றங்கள் மட்டும்தான் தெரியும். யாருடைய இடத்துல இருந்தும் யாரையும் தீர்மானிக்கிற, நிதானிக்கிற, நியாயம் தீர்க்கிற சக்தி கடவுளுக்கு மட்டும்தான் இருக்கு. அவன் சீட்டில் உன் சூத்த போய் வைக்காத, என்னைக்குமே வைக்காத. அவன் சீட்டில் நீ சீட்டிங் ஆகவே கூடாது. அந்த சீட்டு யாருக்கே உரியது? என்ன ஜட்ஜி பண்ண கடவுள் எங்க இருக்கான்? எனக்குள்ளவே இருக்கிறான். உன்னை ஜட்ஜி பண்ண கடவுள் எங்க இருக்கான்? உனக்குள்ளவே இருக்கிறான். அதனால வேற எவனையும் யாரையும் ஜட்ஜி பண்ணாத. தலையை எடுத்துருவாங்க. யோவானுக்கு தலை போன மாதிரி உனக்கு தலை போயிடும். அதை அவன் பார்த்துக்குவான். வச்சுக்கணும் பார்த்துக்குவான், வச்சுக்க விட்டுவா பார்த்துக்குவா. கடைசியாக போனது இவன் தலை தான். அவங்க என்ன பண்ணிட்டு தான் இருந்தாங்க சாகிற வரைக்கும். இவன் குற்றம் சொன்னால இவன் தலை வெட்டாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க 2 பேரும் சாகிற வரைக்கும் வச்சுன்னு தானே இருந்தாங்க. இப்போ யார் தலை வீணா போச்சு? காடா பாவி, உன் தலையை உனக்குள்ளே வச்சுக்கிறதுக்கே உனக்கு தெரில. உன் தலையை உன் உடம்பு மேலே வச்சுக்கவே உனக்கு தெரில. தேவையில்லாமல் அடுத்த வாழ்க்கையில் தலை விட்டு ஏதோ இழந்துட்ட, தலை இழந்துட்ட. அவன் தான் உடம்பு வச்சுக்கலாம், இன்னொரு உடம்பையும் தனக்கு வச்சுக்கலாம் பாரு. அவன் எவ்வளோ பேருக்கு இல்லாடி. எது வாழ்வது? எது வாழ தெரிஞ்சுக்கிறது? யோவான்மா இருக்கிறதா வாழ தெரிஞ்சுக்கிறது? நோ நோ நோ. முடிச்சிடலாம், ஒரு முடிவுக்கு வந்துடலாம்.